வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 6वां अध्याय 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 7वें वचन को हम पढ़ेंगे. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்தபோது 4ஆம் ஜீவனானது நீ வந்து வார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். ஜெபிக்கலாம். அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे. இந்த 4வது முத்திரை ये चौथा मोहर நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ரொம்ப முக்கியமான முத்திரை. हम जरूरी है कि हम समझना है. இந்த 4வது முத்திரையில நிறைய காரியங்கள் அடங்கி இருக்குது. इस चौथे मोहर के अंदर बहुत सारे चीज छुपे हुए हैं. நம்ம கர்த்தர்ட்ட கேட்போம். हम परमेश्वर से मांगेंगे. கர்த்தாவே இது புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. हे प्रभु इस समझने के लिए मुझे मदद कीजिए. புரிந்து கொண்ட பிறகு और समझने के बाद ஓ செய்தி ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றது மட்டுமல்ல, ओ संदेश बहुत बढ़िया है केवल बोलना नहीं, அது என்ன சொல்லப்பட்டிருக்குதோ उसमें क्या बोला गया है அதுல இருந்து தப்பித்துக்கொள்ள வழி என்ன அப்படிங்கறத நம்ம உணரணும். उसमें से बचने का क्या मार्ग है वो हम समझना. அத கர்த்தர் நிச்சயமா வெளிப்படுத்தி தருவார். परमेश्वर जरूर वो प्रकट करके देगा. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं. அவர் அற்புதத்தை செய்கிற தேவன். वो अद्भुत करने वाला परमेश्वर இன்னைக்கு இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். आज इस संदेश को परमेश्वर आशीष करके देगा. நம்ம ஜெபிக்கலாம். प्रार्थना करेंगे. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा. எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं. வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा उसके द्वारा हमसे बात कीजिए. வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்கப்பா. उस वचन के द्वारा हमसे बात कीजिए प्रभु. எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தாங்க. हमारे किसी को आशीष करके दीजिए தப்பித்துக்கொள்ள வழி காட்டுங்க. और बचने के लिए मार्ग दिखाइए. பரலோக கர்த்தாவே, அந்த இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னீங்களே, और आपने कहा आज तो मेरे साथ परदेश में होगा, அதே போல वैसे ही மணவாட்டி दुल्हन அந்த பரதேசிக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு उस परदेश में प्रवेश करने के लिए நீர் ஒவ்வொருத்தருக்கும் இரக்கம் பாராட்டுங்க. आप हर किसी को अनुग्रह दीजिए प्रभु. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் हमें தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते இந்த हैं. நேரத்துல விசேஷமா इस समय में विशेष रूप से இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயினால் और कोरोना नाम की महामारी से எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. कितने ही लोग तकलीफ में हैं प्रभु. தன்னுடைய உறவுகளை பார்க்க முடியல, अपने रिश्तेदारों को देख नहीं सकते, அவங்க போய் அவங்களை கவனிக்க முடியல, और उनको जाकर देख नहीं सकते. அவங்களுடைய மனசுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். उनके मन के अंदर कितने तकलीफ होगी. ஆனா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. लेकिन आपसे नामुमकिन कुछ भी नहीं. உம்முடைய பிள்ளைகளை அதிலிருந்து விடுவித்து தாங்க. अपने बच्चों को उससे छुटकार दो प्रभु. சிங்கம் வந்து ஒரு ஆட்டை தூக்கி சென்றது, एक सिंह आकर एक मेमने को उठाकर ले गई, கரடி வந்து ஒரு ஆட்டை தூக்கி சென்றது, और एक बालू आकर एक मेमने को लेकर गई. அப்பொழுது தாவீது சொன்னா, तब दाऊद ने कहा, நான் ஓடி அது பின்னாலே போய் मैं उसके पीछे दौड़कर அதனுடைய வாயிலிருந்து ஆடுகளை நான் விடுவித்து கொண்டு और வந்தேன். उसके मुंह से मैंने मेरे भेड़ों को छुड़ाया. எங்களுக்கு தாவீதின் குமாரன் நீங்க தான்ப்பா. हमारा दाऊद का पुत्र तू ही है. இன்னைக்கு உம்முடைய ஆடுகள் சிங்கத்தின் வாயில சிக்கி இருக்கிறத நீர் அறிவி. और आज तेरे बच्चे जो है प्रभु सिंह के मुंह में फंसे हुए हैं. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தில் விடுவித்து தாரும். यहोशुआ मसीहा के नाम से छुड़ा दो. கரடியின் வாயிலிருந்து விடுவித்து தாரும். वो बालू के मुंह से छुड़ा दो. இந்த வியாதியின் வாயிலிருந்து விடுவித்து इस தாரும். महामारी के मुंह से छुड़ा दो. நீங்க விடுதலை தாங்கப்பா. आप छुड़ाइए प्रभु. நீங்க விடுவித்து தாங்க ராஜா. आप छुटकार दीजिए प्रभु. எத்தனையோ ஊழியர்கள் சிக்கி இருக்கிறாங்க. और कितने ही सेवक लोग उसमें हैं. எத்தனையோ வியாதியால் எத்தனையோ உம்முடைய பிள்ளைகள் சிக்கி இருக்கிறாங்க. और तेरे बच्चे बहुत सारे हैं. நீங்க விடுவித்து தாங்கப்பா. आप छुड़ाइए प्रभु. உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. और तेरी नाम की निंदा ना हो. உம்முடைய நாமம் மகிமைப்படணும்ப்பா. तेरे नाम की महिमा हो प्रभु. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தாரும். तेरे नाम की महिमा करके दो. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தாரும் तेरे அப்பா. नाम को महिमा करके दो प्रभु. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி तेरे தாரும். नाम की महिमा करके दो. நீங்க அதிசயத்தை செய்யுங்க आप ராஜா. अद्भुत को कीजिए प्रभु. அதிசயத்தை செய்யுங்க अद्भुत தகப்பனே. को कीजिए प्रभु. ஆசீர்வதிங்க. आशीष कीजिए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் हमें தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல यहोशुआ பிதாவே. मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். फिर से उस प्रकाशित वाक्य 6वां अध्याय 7वें वचन को पढ़ेंगे. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்தபோது 4ஆம் ஜீவனானது நீ வந்து வார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். ஓகே, இங்க முத்திரைகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். आज मुहरों के बारे में देखने वाले हैं. இந்த முத்திரைகள் மொத்தம் 7 முத்திரைகள் உண்டு. कुल 7 मोहर हैं.
இந்த முத்திரைகளை குறித்தான விளக்கங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. इस मोहर के बारे में जब बोला जाता है तो हर कोई अलग अलग तरीके से बोलता है. சில ஜனங்கள் என்ன சொல்வாங்கன்னா 4 முத்திரைகளும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. कुछ लोग क्या बोलेंगे कि 4 मोहर जो है अभी चल रहा है, चारों मोहर. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ऐसे हर कोई हर तरीके से बोलते हैं. சோ அத பத்தி நம்மளுக்கு ஒண்ணும் இது இல்ல. तो उसके बारे में हमें कोई प्रॉब्लम नहीं. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பேசும்போது क्योंकि प्रकाशित वाक्य के बारे में जब बोलते हैं எல்லாரும் அவங்க மனசுல பட்டதை அவங்க பேசுவாங்க. लोग अपने मन में जो लगा वो चीजों को बोलते हैं. கர்த்தர் அவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தி கொடுத்திருக்காரோ அப்படி பேசுவாங்க. परमेश्वर ने उनको जिस प्रकार प्रकट करके दिया है उस तरीके से बात करते हैं. நம்மளும் அதே பதிவு தான் நீங்க பார்க்க போறோம். वैसे ही हम भी आज कुछ देखने वाले இந்த हैं. கடைசி நாட்கள்ல इस आखिरी समय में இந்த முத்திரைகள் எப்படி காரியம் செய்யுது அப்படிங்கறத பார்க்க ये போறோம். मोहर किस प्रकार की चीजों को करती है करके देखेंगे. இந்த 7 முத்திரைகளை நீங்க பாத்தீங்கன்னா ये 7 मोहर को देखेंगे तो நான் என்னுடைய கணிப்பு என்ன அப்படினா मेरा क्या गिनती है. இப்போ 4வது முத்திரை நடந்துகிட்டு இருக்குது. अब चौथा मोहर चल रहा है. இந்த 4வது முத்திரையின் முடிவுல ये चौथे मोहर के समाप्ति में 7வது முத்திரை நடக்கும். 7वां मोहर चलेगा. இதுதான் என்னுடைய ஒரு கணிப்பு. यही मेरा एक गिनती है. அப்ப இடையில இருக்க 5 6 எது அப்படினு சொல்லி கேப்பீங்க. तो बीच में का जो 5 और 6 वो कहां है करके पूछेंगे. அது யூதர்களுக்குள்ளது. वो यहूदियों का है. முத்திரைகள் எல்லாம் சரியா கரெக்ட்டா சீரியல் பிரகாரம் நடக்கும் அப்படிங்கிறது இல்ல. और मोहर जो है एक के पीछे होगा कर एक के पीछे एक होगा करके नहीं. அது எல்லாமே கிராஸ்வேர்ட் மாதிரி. वो एक क्रॉसवर्ड की तरह है. கர்த்தர் அது ஒரே நேரத்துல எல்லாத்தையும் செய்ய முடியும். परमेश्वर एक ही समय में वो सब कुछ कर सकता है. ஆனா இந்த 4வது முத்திரை தியானிக்கும் போது लेकिन चौथे मोहर को जब हम ध्यान करते இது हैं இந்த கடைசி நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். आखिरी समय में जो होता है वो चीज है. பாருங்க எல்லாரும் எப்படி கணிக்கிறாங்களோ देखिए सब जन जैसे उसके हिसाब लगाते हैं அதே போல நான் இன்னைக்கு என்னுடைய ஒரு மனசுல இருக்கிறது உங்க மனசுல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். वैसे ही मेरे मन में जो है वो चीज मैं आपसे बोलना चाहता இப்போ நம்ம 4வது முத்திரையை பற்றி நம்ம பார்க்கிறோம். हूं. चौथे मोहर के बारे में हम देखेंगे. பாருங்க அதுல பைபிள் சொல்லுது कलाम कहती है அவர் 4ஆம் முத்திரையை உடைத்தபோது वो चौथे मोहर को खोलते समय யார் உடைக்கிறா? कौन खोलता है. அவர் 4ஆம் முத்திரையை உடைக்கும்போது वो चौथी मोहर को खोलते समय அந்த அவர் யார்? तो वो कौन है. அவர் ஆட்டுக்குட்டியானவர். वो मेमना है. ஆட்டுக்குட்டியானவர் தான் முத்திரைகள் எல்லாம் உடைச்சிட்டு और இருக்கிறார். मेमना ही उस मोहरों को खोलता है. இந்த முத்திரைகள் உடைப்படுறது வரைக்கும் और जो मोहर खुलने तक அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரா இருப்பார். वो मारा गया वो मेमना के मानित होगा. எப்போ இந்த 7 முத்திரைகளும் திறக்கப்படுதோ और जब ये 7 मोहर खुल जाएंगे முன்ன 7 முத்திரையும் திறக்கப்பட்ட பிறகு ये 7 मोहर खुलने के बाद அவர் அதுக்கு பிறகு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்க மாட்டார். उसके बाद वो मारा गया मेमना नहीं होगा. அவர் யூதா கோத்திரத்து சிங்கமா மாறிடுவார். वो यहूदा का सिंहा हो जाएगा. அவருடைய அந்த வரக்கூடிய அந்த ஸ்டைல் மாறும். वो आने का स्टाइल जो है बदल जाएगा. பாருங்க அவர் 4ஆம் முத்திரை உடைத்த போது वो चौथे मोहर को तोड़ते ही समय எத்தனை முத்திரை உடைக்கிறாரு? कितने मोहर को तोड़ता है. 4வது முத்திரையை உடைக்கிறார். चौथे मोहर को खोलता है. இந்த முத்திரைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா इस मोहरों में देखेंगे तो யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி और कौन कौन इसमें संबंधित है ये बोलकर யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். कौन कौन इसके साथ संबंध है करके हम देखेंगे. முதலாவது पहले ஆட்டுக்குட்டியானவர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார். मेमना खुद इसमें संबंध है. இதுக்கும் தூதர்களுக்கும் தூதர்கள் அப்படி சொல்லும்போது பூமிக்குரிய தூதர்களுக்கும் சம்பந்தம் உண்டு. और इनका और इस धरती पे जो दूत हैं उनका संबंध है. சோ ஆட்டுக்குட்டியானவருக்கு சம்பந்தம் உண்டு. और मेमने का संबंध है ஏன்னா அவர்தான் முத்திரைகளை உடைக்கிறார். क्योंकि वो ही मोहरों को खोलता है. அதுல இன்னும் நீங்க அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா और उस वचन को आप पढ़ेंगे तो 4ஆம் ஜீவனானது और चौथा प्राणी நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். तू आ करके जो आवाज है वो सुना. 4வது ஜீவன் அப்படின்னு சொல்லி और சொல்லப்பட்டிருக்கு. चौथी प्राणी करके बोला गया है. இது என்ன ஜீவன்? ये कौन सा प्राणी है. முதலாவது முத்திரையில நீங்க பாத்தீங்கன்னா पहले मोहर में देखेंगे तो முதலாம் ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு. पहला प्राणी करके दिया होगा. இரண்டாவது முத்திரையில இரண்டாவது ஜீவன். और दूसरे मोहर पर दूसरी प्राणी. மூன்றாவது முத்திரையில மூன்றாம் ஜீவன். और तीसरे मोहर पर तीसरा प्राणी. நான்காவது முத்திரையில நான்காவது ஜீவன். और चौथे मोहर पर चौथा प्राणी. 5 6
6 வந்து ஜீவனை பற்றி கொடுத்திருக்காது. और 5, 6, 7 में जो है प्राणियों के बारे में नहीं दिया है। அப்ப இந்த 4 ஜீவன்கள் எது? तो ये 4 प्राणी क्या है? சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற 4 ஜீவன்கள். सिंहासन के चारों ओर जो 4 प्राणी हैं वो ஒரு தூதனுக்கு வந்து என்ன சிங்க முகம் இருந்தது. एक दूत का सिंह का मुंह है, இன்னொன்னுக்கு வந்து காளையினுடைய முகம் இருந்தது. और दूसरा जो है वो बैल का चेहरा है, இன்னொருத்தருக்கு மனிதனுடைய முகம், और दूसरे व्यक्ति को दूसरे दूत को मनुष्य का चेहरा, இன்னொன்னு வந்து அது கழுகின் முகம் கொடுக்கப்பட்டிருந்தது. और चौथा दूसरा अगला जो है वो उकाब का चेहरा है। இந்த 4 ஜீவன்களும் சிங்காசனத்தை சுற்றி இருக்குது. चारों प्राणी सिंहासन के चारों ओर है। இந்த ஜீவன்கள் இந்த 4 ஜீவன்களுக்கும் முத்திரைக்கும் சம்பந்தம் இருக்கு. ये चारों प्राणियों का और ये मोहरों का संबंध है। இப்போ எந்த நேரம் நடந்துட்டு இருக்குது? अब कौन सा समय चल रहा है? இது கழுகின் நேரம் நடந்துட்டு ये இருக்குது. उकाब का समय है। இந்த கழுகின் நாட்கள் நம்ம இருக்கிறோம். ये उकाब के समय में हम हैं। உயிரை எழுந்து பறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். ऊंचे उड़कर जाने के समय में हम हैं। சோ இந்த முத்திரைகளோடு ये मोहर के साथ ஆட்டுக்குட்டியானவருக்கு சம்பந்தம் இருக்கு. मेमने का संबंध है। 4 ஜீவன்களுக்கு சம்பந்தம் இருக்குது. 4 प्राणियों का संबंध है। அதே மாதிரி யோவான் மனிதனுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இருக்குது. वैसे मनुष्य हम लोग जो है हमारा संबंध है। பாருங்க இந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல प्रकाशित वाक्य के 5वें अध्याय में அங்க சிங்காசனத்துல ஒரு வீற்றிருக்கிறார். वो सिंहासन पर एक विराजमान है। அவருடைய கரத்துல ஒரு புத்தகம் இருக்குது. उसके हाथों में एक किताब है। அதுல உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்குது. उसमें अंदर और बाहर लिखा गया है। 7 முத்திரைகள் முத்திரிக்கப்பட்ட ஒரு புத்தகம் அங்க அவர் கையில இருக்குது. और 7 मोहर से मोहर लगाया गया किताब उसके हाथ में है। அப்போ ஒரு சத்தம் வந்துச்சு. तब एक आवाज आई, இத திறக்கிறதுக்கும் इसे खोलने का இத வாசிக்கிறதுக்கும் யாருக்கும் அதிகாரம் இல்ல. और पढ़ने का किसी को भी अधिकार नहीं। யாருக்கும் தகுதி இல்லன்னு சொல்லி வருது. कोई भी उसका काबिल योग्य नहीं है करके बताया। உடனே யோவான் அழ ஆரம்பிக்கிறார். तुरंत यूहन्ना रोने लगता है। எப்படி இது சாத்தியமாகும்? ये कैसा होगा? இது யார் திறப்பா? इसे कौन खोलेगा? இது கண்டிப்பா திறக்கணுமே. ये जरूर खुलना है। இது பாருங்க இந்த முத்திரைகளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இருக்குது. ये मोहर और मनुष्य का संबंध है। அப்பதான் ஒரு சத்தம் வருது. तभी एक आवाज आई, யூதா கோத்திரத்து சிங்கமானவர் ஜெயம் பெற்றிருக்கிறார். यहूदा का गोत्र का सिंह जो विजय पाया है, அவர் இதுக்கு தகுதி உள்ளவர். वो इसके योग्य है। அவன் திரும்பி யூதா கோத்திர சிங்கத்தை பார்க்க திரும்பினா वो दोबारा वो यहूदा का सिंह को देखने के लिए पलटा। ஆனா அங்க யாரை பார்த்தான் தெரியுமா? वहां किसको देखा? அடிக்கப்பட்டவனாமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை பார்த்தா. मारे गए मेमने के रूप में जो था उसे उस मेमने को देखा। அவர்தான் முத்திரைகளை திறக்க முடியும். वही मोहर को खोल सकता சோ है। அந்த முத்திரைகளுக்கும் சம்பந்தத்தை பாருங்க. और मोहर का क्या संबंध है देखिए। ஆட்டுக்குட்டியானவருக்கு சம்பந்தம் இருக்கு. मेमने का संबंध है। 4 ஜீவன்களுக்கு சம்பந்தம் இருக்குது. 4 प्राणियों का संबंध है। நம்மளுக்கும் சம்பந்தம் இருக்குது. हमारा भी संबंध है। மணவாட்டிக்கு சம்பந்தம் இருக்குது. दुल्हन का भी संबंध है। அதுக்கு பிறகு उसके बाद நீங்க வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரம் वो प्रकाशित वाक्य 6वां अध्याय, ஒவ்வொரு முத்திரைகளையும் நீங்க பாத்தீங்கன்னா हर एक मोहर को आप देखेंगे ஒரு குதிரை போகும். एक घोड़ा जाती है। முதலாவது முத்திரையில வெள்ளை குதிரை, पहले मोहर पर सफेद घोड़ा, இரண்டாவது முத்திரையில கருப்பு சிவப்பு குதிரை, और दूसरे मोहर पर लाल घोड़ा, மூணாவது முத்திரையில கருப்பு குதிரை, और तीसरे मोहर पर काला घोड़ा, நாலாவது முத்திரையில மங்கின நிறமுள்ள குதிரை, और चौथे मोहर पर एक पीले रंग का एक घोड़ा। பீலா எழுதி இருக்கு. ஹிந்தியில पीला घोड़ा। ஹிந்தியில வந்து எல்லோன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. हिंदी में पीला लिखा गया है। ஓரளவு நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அந்த ஹிந்திக்கு. मैं हिंदी को शायद मैं सपोर्ट करूंगा, ஏன்னா ஹீப்ருல क्योंकि हिब्रानी भाषा में ஏராக் ராக் அப்படின்னு சொல்லி வரும். यराक राक करके दिया है। ஏராக் ராக் அப்படின்னா यराक राक का मतलब அது கிரீனிஷ் கலரும் வரும், वो ग्रीनिश कलर भी होता है yellowish கலருக்கும் கொடுப்பாங்க. और येलोइश को भी देते हैं। இந்த ரெண்டுக்கும் அது और பயன்படுத்தப்பட்டிருக்கு. दोनों के लिए इस्तेमाल किया சோ जाता அதனால है। இங்க yellow கொடுத்திருக்கிறதுனால यहाँ पर पीला दिया गया है, इसके நம்ம लिए அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். हम इसको सपोर्ट कर सकते சோ हैं। இந்த 4 குதிரைகள் 4 முத்திரைகள்ல வருது. ये चारों प्राणी जो है, ये 4 घोड़े जो है चारों मोहर पे आती है। அது மேல ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான் பாருங்க. उसके ऊपर एक एक व्यक्ति बैठा हुआ है। அவன் பிசாசு. वो शैतान है। அவனுக்கும் முத்திரைக்கும் சம்பந்தம் இருக்குது. उसका और मोहर का संबंध है। பாருங்க முதல்ல ஆட்டுக்குட்டியானவருக்கு சம்பந்தம் இருக்குது. पहले मेमने का संबंध है। 4 ஜீவன்களுக்கு சம்பந்தம் இருக்குது. 4 प्राणियों का संबंध है। மணவாட்டிக்கு சம்பந்தம் இருக்குது. दुल्हन का संबंध है। பிசாசுக்கும் சம்பந்தம் இருக்குது. शैतान का भी
संबंध है। இதுல என்ன சம்பந்தம் அப்படிங்கறத நம்ம அடுத்ததுல பார்க்க ये போறோம். क्या संबंध है करके अगला हम देखने वाले हैं। பாருங்க இந்த சம்பந்தத்தை குறித்து தான் இங்க எல்லாமே ये எழுதப்பட்டிருக்கு. संबंध के बारे में सब कुछ लिखा गया है। இப்போ இந்த நம்ம ஃபோக்கஸ் பண்றது நாலாவது முத்திரை. अब हम जिस चीज पर ध्यान दे रहे हैं वो चौथी मोहर है। இதுல முக்கியமா அந்த நான்காம் ஜீவன் என்ன சொல்லுது அப்படினா इसमें महत्वपूर्ण बात ये चौथी प्राणी क्या कहती है? வந்து பார் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுது. तू आंखें देख। எப்பவுமே இந்த வந்து பாருங்கிற வார்த்தை वो आंखें देख ये जो शब्द है இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. ये बहुत अच्छा शब्द है। உங்களுக்கு சொல்லதுக்கு புரியலன்னு சொல்லதுக்கு உங்களுக்கு விவரிக்க முடியல அப்படினா अगर आप वर्णन नहीं कर सकते உடனே அவங்ககிட்ட என்ன சொல்லணும்? उनसे क्या बोलना है? இது எனக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ये मैं आपको समझा नहीं पा रहा हूँ, நீங்க வந்து பாருங்க. अब आके देखो। பிலிப் நாத்தான்வேல்ட்ட வந்து சொன்னா, फिलिप नतानवेल के पास आके बोला, தீர்க்கதரிசிகளில் சொன்னவரை நாங்கள் பார்த்தோம், और भविष्यद्वक्ता ने जिनके बारे में कहा उसे हमने देखा। அவர் நசரேனாகிய யெகோஷுவான்னு சொல்லி சொன்னார். वो नासर यहोशुआ है करके कहा। உடனே நாத்தான்வேல் என்ன சொன்னா தெரியுமா? तुरंत नतानवेल ने क्या कहा? நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை வரக்கூடுமா? नजरेत से कोई भला चीज आ सकता है क्या? இந்த क्वेश्चனுக்கு அவன்ட்ட பதில் இல்ல பிலிப்புக்கு. इस सवाल का उसके पास जवाब नहीं था। அவன் உடனே என்ன சொன்னா? तुरंत फिलिप ने क्या कहा? நீ வந்து பாரு. तू आके देख। அவன்ட்ட அந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் இல்ல, वो सवाल का जवाब नहीं, அவன் ஒரே ஒரு காரியத்தை சொன்னான், वो एक ही चीज बोला, நீ வந்து பார். या आके देख। அதே மாதிரி वैसे ही நீங்க ஹீப்ரு நிறைய பேருக்கு சொல்லி பாப்பீங்க, आप बहुत सारे लोगों को हिब्रू सिखाएंगे, புரியலன்னு வைங்க, नहीं समझाना, வந்து பார். आके देख। வந்து பாருங்கிற வார்த்தை வைங்க. आके देख करके शब्द रखो। தெரிந்து கொள்ளப்பட்ட வித்தார் தான் வந்து பார்க்கும். और जो चुने गए बीज होंगे तो जरूर आके देखेगी। சோ இந்த நான்கு ஜீவன்கள்ல ஒரு ஜீவன், ये चार प्राणियों में एक प्राणी, அதாவது கழுகு முகமுள்ள ஒரு ஜீவன், वो उखाब के चेहरे वाला एक இந்த प्राणी। நாலாவது முத்திரையில வந்து ஒரு வார்த்தை சொல்லுது, ये चौथे मोहर पे आकर एक कहती है, வந்து பார். तू आके देख। நீ வந்து பார் அப்படின்னு சொல்ல சத்தத்தை तू கேட்டது. आके देख ऐसे शब्द सुना। இந்த சத்தத்தை அது கொடுத்தது. इस शब्द को उसने सुना। இன்னைக்கு நம்மட்ட சொன்ன மாதிரி இருக்கட்டுமே, हमारे पास बोला ऐसा होने दो, நம்ம தான் போய் பாப்போமே. हम भी जाके देखेंगे। இப்போ அந்த கழுகு முகமுள்ள ஒரு தூதன் वो उखाब के चेहरे वाला दूत யோவானை பார்த்து சொல்றார், यूहन्ना को देखकर कहता है, வந்து பார். आके देख। யோவான்ட்ட சொன்ன என்ன, நம்மட்ட சொன்ன என்ன? यूहन्ना को कहे तो क्या है, हमसे कहे तो क्या है, நாமளும் தான் போய் பாப்போமே, हम भी जाके देखेंगे। என்னதான் இருக்குன்னு பாப்போம். क्या है वो देखेंगे। பாருங்க, திரும்ப அந்த நாலு முத்திரைகளை பற்றி நான் வர்றேன். दोबारा मैं वो चार मोहर के बारे में बोलता हूँ। முதல் முத்திரையில வெள்ளை குதிரை, पहले मोहर में श्वेत घोड़ा, அதுல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், उसमें एक व्यक्ति विराजमान है, அவன்ட்ட வில் இருக்குது, उसके पास धनुष है, ஆனா அவன்ட்ட அம்பு இல்ல. लेकिन उसके पास इंद्र बाण है लेकिन धनुष नहीं। பாருங்க, அவன்ட்ட வில் இருக்குது, அம்பு இல்ல. लेकिन उसके पास बाण है लेकिन धनुष नहीं। அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்படுது. वो मुकुट दिया जाता है। நம்ம தேவனுக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்ல, हमारा परमेश्वर को कोई देने का जरूरत नहीं है, அவர்ட்ட ஆல்ரெடி இருக்கு. उसके पास पहले से ही है, ஆனா இங்க இவனுக்கு கொடுக்கப்படுது. लेकिन इसको दिया जाता है। இவன்ட்ட வில் இருக்கு, ஆனா அம்பு இல்ல. इसके पास धनुष है, बाण नहीं। இப்போ உள்ள காலத்துல சொல்ல போனா, अभी के समय में बोलेंगे तो அவன்ட்ட துப்பாக்கி இருக்கு, ஆனா தோட்டா இல்ல. उसके पास बंदूक है लेकिन गोली नहीं। ஏமாத்துறான் ஜனங்களை, वो फंसाता है लोगों को, சுற்றுவேன் பயம் காட்டுறான், वो मार डालूंगा करके डराता है, பயத்திலே செத்து போயிடுறாங்க. वो डर से ही मर जाते हैं। வியாதியில சாகிறது இல்ல, बीमारी में नहीं मरते, பயத்திலே செத்து போயிடுறாங்க. डर से मरते हैं। பாருங்க, வியாதியை குணப்படுத்த நம்மளுக்கு ஒருத்தர் உண்டு. बीमारों को चंगाई करने वाला एक है, யெகோஷுவா குணப்படுத்துகிறவர். यहोशुआ चंगाई देने वाला है। ஜெபத்தினால எல்லா வியாதியும் குணப்படுத்தி இருக்கிறார். प्रार्थना से सारे बीमारियों को चंगा करता है। சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது. हमारा विश्वास कैसा है। வெள்ளை குதிரையில ஒருத்தர் இருக்கிறான், श्वेत घोड़े पे एक व्यक्ति है, சிவப்பு குதிரையில ஒருத்தர் இருக்கிறான், और लाल घोड़े में एक व्यक्ति है, கருப்பு குதிரையில ஒருத்தர் இருக்கிறான், काले घोड़े में के ऊपर भी एक व्यक्ति है, மங்கன நிறமுள்ள குதிரையில ஒருத்தர் இருக்கிறான். पीले घोड़े के ऊपर भी एक व्यक्ति है। இவங்க பேர் கொடுக்கப்படல, इनका नाम नहीं दिया गया அது है, மேல யார் உட்கார்ந்திருக்கான்னு கொடுக்கப்படல. उसके ऊपर कौन बैठा है वो नहीं दिया गया। ஆனா நாலாவது முத்திரையில வரும்போதுதான் लेकिन चौथे मोहर पे जब आता है அவருடைய ஒரிஜினல் நேம் வெளிப்படுது. उसका असली नाम प्रकट होता है। மத்த மூணு முத்திரையில बाकी 3 मोहर के अंदर குதிரையில இருக்கிறவருடைய பேர் தெரியல, घोड़े पे जो व्यक्ति है उसका नाम मालूम नहीं है। ஆனா நாலாவது முத்திரை வரும்போது लेकिन चौथा मोहर आते समय குதிரையில ஏறுகிறவருடைய பேர் அங்க வெளிப்படுது. और घोड़े के ऊपर जो चढ़ा है उसका नाम प्रकट होता है। நாலாவது முத்திரையில பிசாசுடைய பேர் வெளிப்படுமானால், चौथे मोहर पर अगर शैतान का नाम प्रकट होगा तो அப்ப இந்த நாலாவது முத்திரையில நம்ம தேவனுடைய வல்லமையான பேரும் வெளிப்பட்டிருக்குது. तो इस चौथे मोहर के अंदर परमेश्वर का सामर्थ्य भरा हुआ नाम भी प्रकट हुआ है। நம்ம இதுவரைக்கும் நம்ம கர்த்தரை இயேசுன்னு சொல்லி வணங்கிட்டு இருந்தோம். अभी तक हम परमेश्वर
परमेश्वर को यीशु बोलते थे, ஜீசஸ் சொல்லிட்டு இருந்தோம். जीसस बोलते थे, ஏன்னா இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச பெயர்கள். क्योंकि यही हम जानते हैं. எந்த பெயர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதோ, जो हमें दिया गया, எந்த பெயர் நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன்ல இருந்துச்சோ, जो नाम हमें भाषांतर में मिली, அதை தான் நம்ம வணங்கிட்டு இருந்தோம். उसे ही हम नमन कर रहे थे. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல लेकिन इस आखिरी समय में கர்த்தர் தம்முடைய எபிரேய பெயரை வெளிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर अपने हिब्रानी नाम को प्रकट किया है, அவருடைய ஒரிஜினல் பெயரை வெளிப்படுத்தி இருக்கிறார். उसके असली नाम को प्रकट किया है. ஏன் தெரியுமா? क्यों? ஒரிஜினல் வில்லனை வீழ்த்துறதுக்காக, और असली विलन को गिराने के लिए, அவனை வீழ்த்துறதுக்காக उसे गिराने के लिए தேவன் தன்னுடைய சரியான பெயரை வெளிப்படுத்துறார். परमेश्वर अपने सही नाम को प्रकट किया. அதனால தான் அந்த பெயர் ரொம்ப வல்லமை உள்ளது. इसलिए वो नाम सामर्थ्य भरा हुआ அதை नाम நீங்க है. மகிமைப்படுத்தணும். उसकी महिमा करना है. பாருங்க, இப்போ நம்ம முத்திரைகள்ல நம்ம யார் யார் சம்பந்தப்பட்டாங்கன்னு பார்த்தோம். देखिए, हमने ये देखा कि मुद्राओं के साथ, मोहर के साथ में कितने लोग संबंधित हैं. முதலாவது ஆட்டுக்குட்டியானவர், पहले मेमना, இரண்டாவது 4 ஜீவன்கள், और दूसरा 4 प्राणी, அடுத்ததுல சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர், और सिंहासन पर जो विराजमान है, அடுத்தது யோவான், उसके बाद यूहन्ना, அடுத்தது பிசாசும் और சம்பந்தப்பட்டிருக்கு. शैतान भी संबंधित है. ஆனா அவனுடைய வீழ்ச்சியை தான் நம்ம அங்க பார்க்க போறோம். लेकिन उसके जो वो गिर जाता है, उसी को हम देखेंगे. பாருங்க, இப்போ நம்ம 4வது முத்திரையினுடைய ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்துட்டோம். चौथे मोहर का एक ऊपर से आउटलाइन हमने देखा, யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். कौन कौन संबंध है करके देखा. இப்போ இந்த 4வது முத்திரையில என்ன நடக்குதுங்கறத பார்க்கலாம். चौथे मोहर पर क्या हो रहा है वो देखेंगे. பாருங்க, வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் पढ़ेंगे प्रकाशित वाक्य 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 8वें वचन को पढ़ेंगे. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கு உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, இங்க பைபிள் இந்த 4வது முத்திரைகளை பற்றி பேசுது. और कलाम यहाँ पर चौथे मोहर के बारे में बोलता है. இதுல ஏறி இருக்கிறவனுக்கு என்ன இது எந்த குதிரையில ஏறி இருக்கிறான்? ये कौन से घोड़े पर सवार है? மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை, पीले रंग का घोड़ा. நான் பார்த்தபோது मैंने जब देखा, இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். एक पीले रंग का घोड़ा देखा. இந்த மங்கின நிறத்தை, और ये जो पीला घोड़ा है, இது ஹீப்ருல இந்த மங்கின நிறமுள்ள குதிரை என்ன சொல்வாங்கன்னா, ये हिब्रानी भाषा में ये पीले घोड़े को क्या कहते हैं? குதிரைக்கு சுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. घोड़े को सुस बोलते हैं. அப்புறம் மங்கின நிறம் அப்படின்னு சொல்லப்பட்ட இதுக்கு, और जो पीला रंग बोला गया है, அது எராக்ராக்னு சொல்லுவாங்க. यराक्राक बोलते हैं. அதாவது சுஸ் எராக்ராக். सुस यराक्राक बोलते हैं. சுஸ் எராக்ராக் அப்படின்னா सुस यराक्राक बोलेंगे तो மங்கின நிறமுள்ள குதிரை. और पीले रंग का घोड़ा. இந்த அது அதனுடைய டீகோடிங் நம்ம பெறவும் நம்ம பார்க்கலாம். उसका डिकोडिंग हम बाद में देखेंगे. நம்ம இன்னைக்கு டீகோடிங் பார்க்க போறது இல்ல. आज हम डिकोडिंग नहीं देखेंगे. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம क्या பார்க்க போறோம். होने वाला है वो चीज को देखेंगे. இந்த எராக்ராக் குதிரையில இவங்க ஏறி போறான் वो ஒருத்தன். यराक्राक घोड़े पर एक व्यक्ति सवार है. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். और उसके ऊपर जो सवार कर रहा है उसका नाम है मृत्यु. அவனுடைய பெயர் வந்து மரணம். उसका नाम मृत्यु. இந்த எராக்ராக் குதிரையின் மேல यराक्राक घोड़े के ऊपर ஒருத்தன் ஏறி இருக்கிறான். एक व्यक्ति चढ़ा है. அவனுடைய பெயரை கர்த்தர் வெளிப்படுத்துறார். उसके नाम को परमेश्वर प्रकट करता है. இந்த 4வது முத்திரையில அவன் பெயர் வெளிப்படுது. चौथे मोहर में उसका नाम प्रकट होता है. பாருங்க, அங்க மரணம்ங்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. मृत्यु ये नाम दिया गया. ஆனா அதுவும் மறைக்கப்பட்ட ஒரு காரியம்தான். लेकिन वो भी छिपाया गया एक चीज है. அப்ப 4வது முத்திரையில தான் तो चौथे मोहर में ही பெயர் வெளிப்படும் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டிருக்குது. नाम प्रकट होगा करके वो स्थिर किया गया. அதனால தான் அங்க மரணம்ங்கிற பெயர் அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. इसीलिए मृत्यु का नाम आ गया. இந்த பிசாசுனுடைய ஒரிஜினல் பெயர் என்ன? ये शैतान का असली नाम क्या है? பால்செபூப். बालज़ेबूब. இவன் தான் ஒரிஜினல் பெயர். यही इसका असली नाम है. லூசிஃபர் கிடையாது. लूसीफर नहीं है. லூசிஃபர் லத்தீன் பெயர். लूसीफर जो है लतीन नाम है. லூசிஃபர் என்று சொன்னா लूसीफर बोलेंगे तो ஒளியை சுமப்பவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो ज्योति को उठाने वाला ऐसा मतलब है. இந்த லூசிஃபருக்கு அது வந்து லத்தீன் பெயர். और लूसीफर लतीन नाम है. ஆனா ஹீப்ருல இந்த பிசாசுனுடைய பெயர், लेकिन हिब्रानी भाषा में शैतान का नाम அது பால்செபூப். बालज़ेबूब है. இந்த பால்செபூப் தான் அந்த மங்கின நிறமுள்ள குதிரை மேல ஏறி உட்கார்ந்து ये இருக்கிறான். बालज़ेबूब वो पीले घोड़े पर बैठा है. அது மரணம். वो मृत्यु है. அவன் மரணத்துக்கு குறிக்க அடையாளமா இருக்கிறான். वो मृत्यु का चिन्ह है. ஆனா நம்ம யெகோஷுவா, लेकिन हमारा यहोशुआ அவர் ஜீவன் உள்ளவர். वो जीवित है. அவர் சொன்னார், நானே வழியும்
வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் उसने இருக்கிறேன். कहा मैं ही मार्ग सत्य और जीवन हूँ. அவர் ஜீவன், वो जीवन है, அவர் ஜீவனை கொடுக்கிறவர். वो जीवन को देने वाला है. ஆனா இந்த எராக்ரா குதிரையில இருக்கிறவன், लेकिन ये यराकरा घोड़े पे जो विराजमान அவன் है, மரணம், அவனுடைய பேரே மரணம். उसका नाम ही मृत्यु है. மரணத்துக்கு எபிரேய மொழியில और मृत्यु को हिब्रानी भाषा में மாவேத் அப்படின்னு சொல்லுவாங்க. मावेत बोलते हैं. பாருங்க, 4வது முத்திரையில चौथे मोहर पर பிசாசுனுடைய பெயர் வெளிப்படுது. शैतान का नाम प्रकट होता है. 4வது முத்திரையில चौथे मोहर पर பிசாசுனுடைய முகத்திரை கிழிக்கப்படும். और शैतान का चेहरा फाड़ा जाएगा. இந்த 4வது முத்திரையில ये चौथे मोहर में இந்த குதிரையில ஏறி இருக்கிறவன் யாருங்கிறது சுட்டி காமிக்கப்படும். इस घोड़े पे जो विराजमान है वो कौन है वो दिखाई देगा. இந்த 4வது முத்திரையில ये चौथे मोहर में அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். वो एंटी क्राइस्ट प्रकट होगा. அவனுடைய பெயர் வெளிப்படுது. उसका नाम प्रकट होता है. ஆன்டி கிரைஸ்ட்னா அர்த்தம் என்ன? एंटी क्राइस्ट का मतलब क्या है? ஆன்டி கிரைஸ்ட்னோனே ரொம்ப ஏதோ ஒரு நபர் அப்படினு சொல்லி நினைக்காதீங்க. एंटी क्राइस्ट मतलब एक व्यक्ति करके मत सोचिए. ஆன்டி கிரைஸ்ட் அப்படினா एंटी क्राइस्ट का मतलब கிறிஸ்துவுக்கு விரோதி, मसीह का विरोधी. அதுதான் கிறிஸ்துவுக்கு விரோதியை இங்கிலீஷ்ல ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. और मसीह का विरोधी को इंग्लिश अंग्रेजी में एंटी क्राइस्ट बोलते हैं. சோ ஆன்டி கிரைஸ்ட்னு சொன்னோனே அது வேற எதுவும் நினைச்சிராதீங்க. एंटी क्राइस्ट बोलते ही उसे और कुछ है करके मत सोचिए. கிறிஸ்துவுக்கு விரோதி, मसीह का विरोधी, மேசியாவுக்கு விரோதி, मसीहा का विरोधी, யெகோஷுவாவுக்கு விரோதி, यहोशुआ का विरोधी. இது ஆன்டி கிரைஸ்ட். இவங்க தான் ஆன்டி கிரைஸ்ட். यही है एंटी क्राइस्ट. இவங்க கிறிஸ்துவுக்கு விரோதமா நிப்பாங்க. ये मसीह के विरुद्ध रहेंगे. மேசியாவுக்கு விரோதமா நிப்பாங்க. मसीहा के विरुद्ध रहेंगे. மேசியா யாரு? मसीहा कौन है? அவர் வார்த்தை. वो वचन है. அப்ப யாரெல்லாம் வார்த்தைக்கு விரோதமா இருக்காங்களோ जो वचन के विरुद्ध है அவங்க அனைவரும் ஆன்டி கிரைஸ்டுடைய அபிஷேகத்துல वो இருக்காங்க. सभी लोग एंटी क्राइस्ट के अभिषेक से भरे हुए हैं. இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் யார்ட்டலாம் இருக்குன்னு ये பாருங்க. एंटी क्राइस्ट आत्मा किस किस के पास है वो देखिए. எப்பவும் கோவத்துல இருப்பாங்க, हमेशा गुस्से में रहेंगे. சண்டை போடுறதுல வெறியா இருப்பாங்க, लड़ाई करने के तो इस पे रहेंगे. வார்த்தைக்கு விரோதமா நிப்பாங்க. वचन के विरुद्ध रहेंगे. நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுங்க, आप एक शब्द बोलो, அது அவங்க காதுல விழாது. वो उनके कान में नहीं गिरेगा. அவங்க நீங்க சொல்ற வார்த்தையை அமுக்கிறதுக்கு வேற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. आप जो बोलते हैं उस शब्द को दबाने के लिए और एक शब्द बोलेंगे. பிசாசு வார்த்தையை வச்சு தான் பேசுவான். शैतान भी वचन से ही खेलता है. அவன் 99% வார்த்தையை பேசுவான். वो 99% वचन को प्राप्त करेगा. 1% அதுல மிஸ் ஆயிரும். 1% उसमें कम मिस हो जाएगा. அதுல எல்லாம் மிஸ் ஆயிரும். பிறகு उसमें सब कुछ मिस हो जाता है. ஒரு எழுத்துல எல்லாமே மாறிரும். एक अक्षर में ही वो सब कुछ निकल जाता है. ஒரு எழுத்தை நீங்க எடுத்து போட்டீங்கன்னா एक अक्षर को आपने निकाल दिया, எல்லாம் முடிஞ்சு போயிரும். सब कुछ समाप्त. பிசாசு அந்த வேலையை தான் செய்வான். शैतान वो काम को ही करेगा. அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். वही है एंटी क्राइस्ट. இந்த ஆன்டி கிரைஸ்ட் யாரு? ये एंटी क्राइस्ट कौन है? இவனுடைய பெயர் என்ன? इसका नाम क्या है? மரணம். मृत्यु. மரணம் இவனுடைய பெயர். इसका नाम मृत्यु है. இப்போ இந்த குதிரையில ஒரு மரணம் என்கிற தூதன் ஏறி போயிட்டு இருக்கிறான். अब इस घोड़े पे मृत्यु नाम का एक व्यक्ति सवार कर रहा है. மரணத்துக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? मृत्यु का हिब्रू में क्या बोला जाता है? மாவேத். मावेत. மாவேத் அப்படினா மரணம். मावेत का मतलब मृत्यु. இவனுக்கு பின்னால इसके पीछे பாதாளம் பின் சென்றது, அவன் பின் சென்றது. पाताल इसके पीछे चलती है. இவனுக்கு பின்னால என்ன இருக்கான்? इसके पीछे क्या है? பாதாளம் பின்னாலே போயிட்டு இருக்கு. पाताल इसके पीछे है. சிலவங்க சொல்லுவாங்கல்ல, कुछ लोग कहेंगे இந்த சாபம் என்னை விட்டு நீங்கவே மாட்டுக்கு, ये श्राप मुझसे निकलता ही नहीं, என்ன பின்தொடர்ந்துட்டே இருக்குது. मेरा पीछा ही कर रही है. சிலவங்கள பாவம் பின்தொடரும், कुछ लोगों को पाप पीछा करेगा, சிலவங்கள சாபம் பின்தொடருது, कुछ लोगों का श्राप पीछा करेगा, இவன் பின்னால பாதாளமே பின்தொடருது. और इसके पीछे पाताल ही है. ஆனா விசுவாசிகளுக்கு பின்னால लेकिन विश्वासियों के पीछे அடையாளங்கள் பின்தொடரும், चिन्ह पीछा करेगा, பரலோகம் பின்தொடரும், स्वर्ग पीछा करेगा, ஆசீர்வாதம் பின்தொடரும், आशीष पीछा करेगा. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். परमेश्वर आशीष करने वाला. பாருங்க, இந்த குதிரையில ஏறி இருக்கிறவன், ये घोड़े में जो सवार है, இவனுடைய பெயர் வந்து மாவேத். इसका नाम मावेत है. மாவேத் அப்படினா மரணம். मावेत का मतलब मृत्यु. இவன் பின்னால பாதாளம் பின்னால வந்துகிட்டே இருக்குதா. और पाताल इसके पीछे पीछे आ रही है. அப்ப எங்க போனாலும் செழிப்பு இருக்காது. वो कहीं भी जाएगा वहां पर बढ़ोतरी नहीं होगा, அங்க மரணம் தான் இருக்கும், वहां मृत्यु होगा. இந்த 4வது சபையின் காலத்துல ये चौथी कलीसिया काल में மரண தூதன் நடமாடுகிற நேரம், मृत्यु का दूत मंडराने का समय है. இது மரண தூதன் நடமாடக்கூடிய நேரம், मृत्यु का दूत मंडराने का समय है. எல்லா இடங்களிலும் மரண தூதன் நடமாடக்கூடிய நேரம், सभी जगह में मृत्यु का दूत मंडराने का समय है. இவனுக்கு பின்னால பாதாளம் பின் செல்லுது. इसके पीछे पाताल है. நிறைய பேருக்கு மரணத்தை கொடுத்து பாதாளுக்கு ஆளை சேர்க்கிறான் இவன். वो बहुत सारे लोग को मृत्यु देकर पाताल के लिए लोग जमा करता है. ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. एक वचन मुझे याद आता है. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती का किताब 23ஆம் அதிகாரம் 23वां अध्याय
13ஆம் வசனத்தை வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. किस प्रकार का चीज है देखिए. வேதபாரகர் பரிசேயரை பற்றி கர்த்தர் சொல்றார். वो फरीसी और सदूसियों के बारे में परमेश्वर कहता है, மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ, कपटी लोग तुम्हारे लिए हाय. ஏன்னா அவங்க என்ன செய்றாங்க? क्योंकि वो लोग क्या करते हैं, பரலோகத்தை பூட்டு போடுறாங்களாம். स्वर्ग को ताला लगाते हैं. இவங்களும் உள்ள போக மாட்டாங்க, ये भी अंदर नहीं जाएंगे, போறவங்களையும் விட மாட்டாங்க. और जो जाना चाहते हैं उन्हें भी नहीं छोड़ेंगे. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ऐसे बहुत सारे लोग हैं. அவங்கள பற்றி ஜாக்கிரதையா இருங்க. उनके बारे में जागरूक रहिए. அவங்களும் உள்ள போக மாட்டாங்க, वो भी अंदर नहीं जाएंगे, ஏன்னா அவங்களுக்காக அது நியமிக்கப்பட்டது இல்ல. उनके लिए वो नहीं है. அவங்க பரலோகத்தை பூட்டு போடுறாங்களா, वो स्वर्ग को ताला लगाते हैं. ஆனா பேதுருட்ட பரலோகத்தின் திறவுகோலை கர்த்தர் கொடுத்தார். लेकिन परमेश्वर ने पतरस के बाद स्वर्ग का चाबी दिया है. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், क्योंकि वो जानता है நிறைய பரிசேயர் சதுசேயர் இருப்பாங்க, बहुत फरीसी सदूसी हैं இந்த பரலோகத்தை பூட்டு போடுறதுக்கு, ये स्वर्ग के द्वार को ताला लगाने के ஆனா लिए. பேதுரு எல்லாத்தையும் திறப்பான். लेकिन पतरस सबको खोलेगा, பூட்டெல்லாம் திறப்பான். वो सारे ताले को खोलेगा. அங்க பிரவேசிக்கக்கூடியவங்க உள்ள वो பிரவேசிக்கணும். जो अंदर जाना चाहते हैं वो जा सकते हैं. இதுல 15ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. 15 वचन बहुत महत्वपूर्ण है. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவரை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவர் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். இந்த பரிசேயர் சதுசேயர் என்ன செய்றாங்க பாருங்க. फरीसी सदूसी क्या करते हैं, இவங்க உலகம் எல்லாம் சுத்துறாங்களாம். ये पूरे संसार भर में घूमते हैं. எல்லாம் சுத்தி पूरा घूमकर ஒருத்தனை தன்னுடைய மார்க்கத்தான் ஆக்கின பிறகு एक व्यक्ति को अपना चेला बनाकर பார்க்கணும்னு என்ன நடக்குது தெரியுமா? वो अपने मार्ग पर लेके आने के बाद क्या होता है, தங்களிலும் இரட்டிப்பான நரகத்திலே தள்ளுகிறார்கள். वो अपने से भी दुगना नरक में उसे ढकेलते हैं. இவங்களும் நரகத்துல தான் இருக்காங்க. ये भी नरक में ही है. ஆனா ஒருத்தனை தன்னுடைய மார்க்கத்தான் ஆக்கின பிறகு एक व्यक्ति को अपने मार्ग पर लेके आने के बाद தங்களிலும் இரட்டிப்பான நரகத்திலே தள்ளுகிறார்கள். अपने से दुगना नरक में उसे ढकेलते हैं. இந்த வேதபாரகர் பரிசேயருக்கு பின்னால என்ன நடந்துகிட்டு இருக்குது? ये फरीसी और सदूसियों के बीच में क्या हो रहा है, பாதாளம் நரகம் உள்ள பின்னால வந்துகிட்டே இருக்குது. पाताल उनके पीछे चल रही है. இவங்க என்ன செய்வாங்க? ये क्या करेंगे, ஒருத்தனை தன்னுடைய ஃபாலோவர் ஆக்கின உடனே एक व्यक्ति को अपना चेला बनाने के बाद, ஓகே நீ பின்னால போ, तो पीछे जा, எங்கள் பின்தொடர்ந்து வந்துட்டு, तो हमारे पीछे चल. ஆனா இவங்களுக்கு பின்னால என்ன இருக்குது? लेकिन इनके पीछे क्या है, இவங்களும் நரகத்துல இருக்கிறாங்க. ये भी नरक में है. ஃபாலோவர்ஸ் தன்னை விட இரட்டிப்பான நரகத்துல தள்ளுறாங்க. और जो चेले हैं उनको दुगने नरक में भेजते हैं. இவங்க பாதாளத்தின் வாசலை திறக்கறாங்க, वो पाताल के द्वार को खोलते हैं, ஆனா பரலோகத்தின் வாசலை பூட்டுறாங்க. लेकिन स्वर्ग के द्वार को बंद करते हैं. இன்னைக்கு நம்மளுடைய காரியம் என்ன இருக்கணும்னா, आज हमारा क्या काम होना चाहिए, பாதாளம் பூட்டப்படணும், और पाताल को ताला लगना चाहिए, பரலோகம் திறக்கப்படணும், और स्वर्ग खुलना चाहिए. ஆனா இங்க 4வது முத்திரையில लेकिन ये चौथे मोहर ஒரு पर மரண தூதன் உள்ள பிரவேசிக்கிறான். एक मृत्यु का दूत अंदर आता है. அவன் உள்ள பிரவேசிக்கும் போது वो अंदर आते ही அவன் பேர் கொடுக்கப்படுது. उसका नाम दिया जाता அவனுடைய है. பேர் வந்து மாவேத். उसका नाम मावेत. அவனுக்கு பின்னால பாதாளம் பின்தொடர்ந்து வந்துகிட்டே और இருக்குது. उसके पीछे पाताल है. இவனுடைய மார்க்கத்துல யாரெல்லாம் போறாங்களோ इसके मार्ग पर जो चलते हैं அவனும் நரகத்துல தான் இருக்கிறான். वो भी नरक में है, அவனை விட இரட்டிப்பான நரகத்துக்கு ஜனங்களை தள்ளுறான். और लोगों को दुगना नरक में ढकेलता है. பாருங்க, இது இந்த கடைசி நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு காரியம். आखिरी समय में ये चीज होते हैं. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், इसलिए हमेशा मैं कहता हूँ, நீங்க யாரையும் வெறுக்காதீங்க. आप किसी को नफरत मत நீங்க कीजिए, யாரையும் வெறுக்காதீங்க. किसी को नफरत मत அவங்க कीजिए. எந்த டாக்டரினை சேர்ந்தவங்களா இருந்து இருக்கட்டும், वो कोई भी डॉक्ट्रिन के क्यों ना हो, அவங்களை நீங்க வெறுக்காதீங்க. उनको नफरत मत करो, எல்லாரையும் நேசிங்க. सभी से प्रेम करो, ஏன்னா அன்புதான் क्योंकि प्रेम ही உங்களை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகும். मैं आपको स्वर्ग में ले जाएगा. ஆனா வெறுப்பு लेकिन जो नफरत है உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும். आपको नरक के अंदर ले நம்மட்ட जाएगा. வெறுப்பு வேண்டாம், हमें नफरत की जरूरत நம்மளுக்கு नहीं, அன்பு மட்டும்தான் வேணும். हमें केवल प्रेम चाहिए, அன்பின் அபிஷேகம் மட்டும்தான் வேணும். प्रेम का अभिषेक ही चाहिए. பாருங்க, இந்த பாதாளம் இவனுக்கு பின்னால போகுது. ये पाताल इसके पीछे जाती है, இவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுது. और इसको एक अधिकार दिया जाता है. இந்த பிசாசுக்கு ஒரு அதிகாரம் इस கொடுக்கப்படுது. शैतान को एक अधिकार दिया जाता है. என்ன அதிகாரம்? क्या अधिकार? இவன் ये பாருங்க, வாசிங்க திரும்ப அந்த 8ஆம் வசனத்தை. 8वें वचन को हम पढ़ेंगे. பாதாளம் அவன் பின் சென்றது, ஆ, பட்டயத்தினாலும் ஆ, பஞ்சத்தினாலும் சாவினாலும்
பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் ஆ. பூவின் காற்பங்களில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. 4/1 ஜனங்கள் और 4 में 1 भाग लोग, அவங்கள கொலை செய்யறதுக்கு இவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. उनको मारने के लिए इसको अधिकार दिया गया है. 1/4 ஜனங்களை கொண்டு போட்டுருவான் 4வது முத்திரையில. चौथे मोहर पर 4 में 1 भाग को मार देगा. அது எப்படிலாம் கொல்லுவாங்கற அந்த அதிகாரத்தை கொடுக்கறாரு. और कैसा कैसा मारेगा करके उसने अधिकार भी दिया है. இவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுது. इसको एक अधिकार दिया गया है. இந்த பூமியில வாழ்ற ஜனங்களை इस संसार में लोग जो जीवित हैं 4/1 கொலை செய்யணும். 4 में 1 भाग मरना है. அப்படிப்பட்ட அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. इस प्रकार का अधिकार उसे दिया गया है. இவனுக்கு பின்னால பாதாளம் போகுது. इसके पीछे पाताल है. இவனே ஒரு நரகம் தான். ये खुद एक नरक है. அவனை ஃபாலோ பண்றவங்க ரெட்டிப்பான நரகத்துக்கு தள்ளப்படுறாங்க. और उसका पीछा जो करते हैं वो दुगने पाताल में जाएंगे. இவனும் பரலோகத்துக்கு போக மாட்டான். ये भी स्वर्ग नहीं जाएगा. பரலோகத்துக்கு போறவனையும் விட மாட்டான். और जो स्वर्ग जाना चाहता है उसे भी नहीं छोड़ेगा. இவங்க ஃபாலோவர்ஸ் எப்படி இருப்பாங்க? इसके पीछे चलने वाले कैसे रहेंगे? அதே மாதிரி தான் இருப்பாங்க. वैसे ही रहेंगे. இவங்களும் உள்ள போக மாட்டாங்க. ये भी अंदर नहीं जाएंगे. போறவங்களையும் விட மாட்டாங்க. और जो जाना चाहते हैं उन्हें भी नहीं छोड़ेंगे. தங்களுடைய மார்க்கத்தை நாக்குன பிறகு अपने मार्ग में उनको लेकर आने के இவங்க बाद ஆல்ரெடி ரெட்டிப்பான நரகத்துல இருக்காங்க. ये दुगने नरक में है. அவங்களையும் நரகத்தின் பிள்ளையா மாத்துறாங்க. उनको भी नरक के बच्चे बना देते हैं. நம்ம வார்த்தையின்படி நடக்கணும். हम वचन के अनुसार चलेंगे. இந்த கடைசி நாட்கள்ல इस आखिरी समय में இந்த 4வது முத்திரை ஓடிக்கொண்டு இருக்குது. ये चौथा मुहर चल रहा है. ஒரு மரண தூதன் நடமாடிக்கிட்டு இருக்கிறான். वो मृत्यु का दूत जो है मंडराता है. 4/1 அவன் கொலை செய்யணும். वो 4 में 1 भाग उसे मारना है. அதுல நீங்க சிக்க கூடாது. उसमें आप फंसना नहीं. நம்ம சிக்க கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? हम फंसना नहीं तो क्या करना चाहिए? நம்ம முழங்கால் யுத்தம் பண்ணணும். हम घुटने में जाकर युद्ध करना है. நம்ம அழுது கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். हम रोकर परमेश्वर के सामने प्रार्थना करना है. பாருங்க, நீங்க புதுசா ஊழியத்துக்கு வர வேண்டாம். आप नया सेवकाई में मत आइए. உங்களை கர்த்தர் அழைச்சாருன்னா வாங்க. अगर आप परमेश्वर ने बुलाया तो आइए. பேர் சொல்லி அழைத்து नाम से पुकार कर என் ஊழியத்தை செய் மகனே சொன்னா வாங்க. मेरा सेवा कर करके बोले तो आइए. இல்லாட்டி ஒரே ஒரு ஊழியம் செய்யுங்க. नहीं तो एक ही सेवा कीजिए. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. घुटने में जाकर प्रार्थना कीजिए. பிரசங்கம் பண்றவங்க நிறைய வந்தாச்சு. प्रचार करने वाले बहुत सारे हैं. ஆனா இப்ப ஜெப ஊழியம் தான் காணோம். लेकिन अभी प्रार्थना का सेवा ही चाहिए. கர்த்தர் அதை தேடுறார். परमेश्वर उसे ही ढूंढता है. பாருங்க, ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல ये इसाया का 59वें अध्याय में அதுல 16ஆம் வசனத்துல வாசிக்கலாம். उसके 16वें वचन को हम पढ़ेंगे. ஒருவரும் இல்லை என்று கண்டு 15ல இருந்து நம்ம வாசிக்கலாம். 15 से पढ़ेंगे. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. பாருங்க, இங்க பைபிள் இங்க கர்த்தர் சொல்றார், परमेश्वर कहता है சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. और सच्चाई वहां पर ठुकराई गई. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. वही आज हो रहा है. ஏசாயாவுடைய நாட்கள் நடந்தது. इसाया के दिनों में जो हुआ இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. आज भी वही हो रहा है. சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டு. सच्चाई खोई है. பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். யாரெல்லாம் பொல்லாப்பை விட்டு விலகுறாங்களோ, जो बुराई से अलग होता है, அவங்க தான் கொள்ளையடிக்கப்படுறாங்க. वही शिकार बन जाते हैं. ஒருத்தர் சொல்றான், நான் இனிமே நல்லா திருந்தி வாழணும். एक व्यक्ति कहता है कि मैं सुधरना है. அவன் திருந்தி வாழும்போது அவன் தான் கொள்ளையடிக்கப்படுறான். वो जब सुधरना चाहता है तो उसको वही शिकार बन जाता है. ஜனங்களை திருந்த விடுறது இல்ல. लोग उसे सुधरने नहीं देते. அவன் திருந்தணும்னு ஆசைப்படுறான். वो सुधरना चाहता है. ஆனா அவனை திருந்த விடுறது இல்ல. लेकिन उसे सुधारना नहीं அவனையே चाहता. கொள்ளையடிக்கிறாங்க. उसे ही वो शिकार करते हैं. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, பாருங்க, அநியாயம் அங்க அதிகமா பெருகிட்டு, वहाँ अन्याय जो है बढ़ गई है. சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டு. सच्चाई खोई है. அவன் நல்லவன் ஆகிறவனும் கொள்ளையடிக்கப்படுறான். वो जो अच्छा बनता है, वो भला बनता है, वो व्यक्ति भी शिकार किया जाता है. பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவரானார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். क्योंकि विनती करने वाला कोई नहीं करके वो अचंभित हुआ. பிரசங்கம் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லி ஆச்சரியப்படல. वो प्रचार करने के लिए व्यक्ति नहीं है करके उसने अचंभित नहीं हुआ. விண்ணப்பம் பண்றதுக்கு ஆள் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். वो विनती के लिए व्यक्ति எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? हमसे जो सुनकर हमसे जो सुना है वो विश्वास करने वाला कौन है? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி பார்த்தாரு. ऐसा भविष्यवक्ता बोलकर देखे,
விசுவாசிக்கிறதுக்கு ஆள் இல்ல. विश्वास करने वाला कोई नहीं சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. और सच्चाई खोई है அங்க பொல்லாப்பை செய்கிறவன் அவன் மனம் திரும்பும்போது அவன் தான் கொள்ளையடிக்கப்படுறான். और जो दुष्ट जब मन फिराता है वही शिकार किया जाता है விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். और परमेश्वर अचंभित हुए कि विनती करने के लिए कोई भी नहीं இன்னைக்கு கர்த்தர் எந்த ஊழியத்தை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? आज कौन से सेवक को परमेश्वर चाहता है எதை எதிர்பார்க்கிறாரு? कौन से सेवक को அவர் முழங்கால் யுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார். वो घुटने की युद्ध को ही चाहता है இன்னைக்கு நம்மளால அது செய்ய முடியுமா? आज हम कर सकते हैं क्या இந்த கடைசி நாட்கள்ல இந்த ஊழியம் தேவை. इस आखिरी समय में वो सेवा चाहिए விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். विनती करने वाला नहीं है सोचकर अचंभित हुआ அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி நாட்கள்ல उन दिनों में यशायाह भविष्यद्वक्ता के समय में அவர் எப்படி ஆச்சரியப்பட்டாரோ वो जिस प्रकार अचंभित हुआ அதே மாதிரி இன்னைக்கு ஆச்சரியப்பட்டுட்டு இருப்பார். वैसे ही आज भी अचंभित होता रहेगा அதுக்காக இல்லன்ட்டு இல்ல, ऐसा नहीं है करके नहीं ஜெபம் பண்றவங்க இல்ல அப்படின்ட்டு இல்ல, प्रार्थना करने वाले नहीं है करके नहीं ஜெபிக்கிறாங்க, करते हैं ஜெப வீரர்கள் இருக்கிறாங்க. प्रार्थना के सेवक लोग हैं இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். और ज्यादा से प्रार्थना करना है। ஜெபிக்காதவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். जो प्रार्थना नहीं करते हैं वो प्रार्थना करो ஊழியம் செய்ய துடிப்பாங்க, सेवा करने के लिए तड़पेंगे துடிப்பாங்க. அப்படியே वो तड़पेंगे நம்மளும் செய்தி கொடுக்கணும். हम भी संदेश देना है 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க, 1 घंटा 2 घंटा बात करते हैं 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்களேன், 1 घंटा प्रार्थना करो ना 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க. 1 घंटा प्रार्थना करके देखो ஜெபத்துக்கும் செய்திக்குள்ள வித்தியாசத்தை நீங்க பாருங்க. प्रार्थना और संदेश का फर्क को देखो இந்த ரெண்டும் இல்லன்னா ये दोनों नहीं है तो அங்க அற்புதம் நடக்காது. वहां अद्भुत नहीं होगा பாருங்க, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். वो विनती करने वाला नहीं है सोचकर अचंभित हुआ மரண தூதன் இங்க நடமாடிட்டு இருக்கிறான். वो मृत्यु का दूत यहाँ पर मंडराता है கர்த்தர் யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்? परमेश्वर किसकी बाट जोता है விண்ணப்பம் பண்ணுகிறவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். विनती करने वालों का इंतजार करता है திறப்பின் வாசலில் நிற்கக்கூடியவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். वो लोगों के बीच में खड़े रहने वाले व्यक्ति को चाहता है இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு தேவை. इस प्रकार के लोग परमेश्वर चाहिए இன்னைக்கு நிறைய பேர் ஜாப்லெஸ்ஸா இருப்பாங்க. आज बहुत सारे लोगों के पास काम नहीं வேலையே இல்ல, काम नहीं வேலை இல்லாட்டி இன்னொரு வேலை நான் உங்களுக்கு தாரேன். काम नहीं तो मैं एक और काम देता हूँ ஒரு பெரிய எஜமான் என்கிட்ட இருக்கிறார். एक बड़ा मालिक है मेरे पास யெகோஷுவா தான் அவர் பேரு. यहोशुआ उसका नाम है அவருக்கு வேலையாட்கள் தேவை. उसको नौकर चाहिए என்ன வேலையாட்கள்? क्या नौकर பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல, बाइबल लेके प्रचार करने के लिए नहीं அதுக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. इसके लिए बहुत सारे लोग हैं ஆனா முழங்கால் முடக்கி ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியம் இருக்குது. लेकिन घुटने टेक कर प्रार्थना करने का एक सेवा है அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஆள் வேணும். वो सेवा को करने के लिए लोग चाहिए வேலை இல்லையா? काम नहीं है क्या முழங்கால போடுங்க, வேற என்ன வேலை உங்களுக்கு? घुटने टेको और क्या काम है तुम्हारा கர்த்தர் அங்க வேலை தருவார். परमेश्वर काम को देगा அவர் உங்களுக்கு தருவார். वो देगा அது வரைக்கும் இந்த வேலையை பாருங்க. वो तब तक ये काम कीजिए தேவன் உங்களை கைவிட மாட்டார். परमेश्वर आपको नहीं छोड़ेगा பாருங்க, முழங்கால் யுத்தம் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு காரியம். घुटने का युद्ध जो है बहुत बड़ा चीज है மரண தூதன் அசைவாடிட்டு இருக்கிற और நேரத்துல मृत्यु का दूत मंडराने के समय में அவர் யாரை பார்க்கிறாரு? वो किसे देखता है விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லையே என்று ஆச்சரியப்படுறார். विनती करने वाले नहीं है सोचकर अचंभित இந்த होता है விண்ணப்பம் பண்றவர் மேல என்ன நடக்கும்? ये विनती करने वालों के ऊपर क्या होगा என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? क्या आशीष मिलेगी பாருங்க, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் एजेकिया का 9वां अध्याय 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4थे वचन को पढ़ेंगे கர்த்தர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பாருங்க, இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுறார். एजेकियेल भविष्यद्वक्ता के द्वारा परमेश्वर बोलता है கர்த்தர் ஒரு மனுஷனை சொல்றார். ஒரு மனுஷனை பார்த்து, परमेश्वर एक व्यक्ति को देखकर நீ இந்த எருசலேம் நகரத்துக்குள்ள போய் तू यरूशलेम नगर के अंदर जा அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் और उसके अंदर जो भी घृणित कामों के वजह से யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ, जो सांस फूलकर प्रार्थना करते हैं யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, जो विनती करते हैं அவங்க நெத்தியிலே அடையாளம் போடு. उनके माथे पर चिन्ह कर दे அவங்க நெத்தியில என்ன போட வேண்டி இருக்குது? उसके माथे पर क्या करना है யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ, जो प्रार्थना करते हैं யாரெல்லாம் அவங்க பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறாங்களோ, जो सांस भर के प्रार्थना करते हैं அவங்க நெத்தியில அடையாளம் விழும். उनके माथे पर चिन्ह गिरेगा.
ஜெபிக்கலாட்டி அடையாளம் கிடையாது. और अगर प्रार्थना नहीं करेंगे तो चिन्ह नहीं. அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை. वो कोई भी क्यों ना हो. அது நானா இருக்கட்டும், वो मैं भी क्यों ना हो. இல்லாட்டி எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா या இருக்கட்டும், कितना बड़ा सेवक होने दो. பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லன்னா, वो सांस भर के प्रार्थना करने का अनुभव नहीं होगा तो அவங்க மேல அடையாளம் விழாது. उनके ऊपर चिन्ह नहीं गिरेगी. அவங்க நெத்தியில அடையாளம் விழாது. उनके माथे पर चिन्ह नहीं गिरेगी. நம்ம நெத்தியில இன்னைக்கு அடையாளம் இருக்கணும். हमारे माथे पर चिन्ह होना है. வேலை வேணும்னு கவலைப்படாதீங்க. काम चाहिए करके चिंता मत कीजिए. நெத்தியில அடையாளம் இல்லாட்டி சிக்கலாயிரும். अगर माथे पे चिन्ह नहीं है तो गड़बड़ हो जाएगी. இன்னைக்கு அந்த அடையாளத்துக்காக ஜெபிங்க. आज वो चिन्ह के लिए प्रार्थना कीजिए. அதுக்காக நீங்க அடையாளத்தை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணாதீங்க. इसके लिए वो चिन्ह दो करके मत प्रार्थना करो. நடக்கிற அருவருப்புல நிமித்தம் और जो घृणित चीज होते हैं, நீங்க பெருமூச்சு விட்டு அழுதீங்கன்னா, आप सांस फूलकर दुख से रोएंगे तो அவர் உங்க நெத்தியில அடையாளம் போடுவார். वो आपके माथे पर चिन्ह डालेगा. இது ஒரு சாஃப்ட்வேர் புரோகிராம். ये एक सॉफ्टवेयर प्रोग्राम है. உங்க நெத்தியில அடையாளம் போடுறதுக்கு आपके माथे पे चिन्ह आना है तो நீங்க பெருமூச்சு விட்டு அழணும். आप सांस फूलकर रोना है. எதுக்காக பெருமூச்சு விட்டு அழணும்? क्यों सांस फूलकर रोना है? ஐயோ என் வேலை போயிட்டேங்கிறதுக்காகவா? मेरा काम गया करके क्या? ஐயோ என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டாலேங்கிறதுக்காகவா? मेरा बीवी मुझे छोड़कर चलेगी इसके लिए क्या? ஐயோ என் குடும்பமே போயிட்டேன்னு அழுதுறதுக்காகவா? मेरा परिवार चलेगा करके सोच रोक कर क्या? நடக்கிற அருவருப்புல நிமித்தம் जो घृणित चीजें होती है, நீங்க பெருமூச்சு விட்டு அழுதீங்கன்னா, जब आप सांस फूलकर दुख से रोएंगे, அப்பந்தான் நம்ம நெத்தியில அடையாளம் விழும். तब ही हमारे माथे पर चिन्ह गिरेगा. இன்னைக்கு நீங்க செய்தி கேட்டுட்டு இருக்கீங்க. आज आप संदेश सुन रहे हो. இந்த செய்தியை மத்தவங்களுக்கு சொல்லுங்க. ये संदेश दूसरों को बताओ. இது உங்களுக்குள்ள வைக்க வேண்டாம். ये आपके अंदर मत रखना. இத மத்தவங்களுக்கு நீங்க சொல்லும்போதுதான் दूसरों को जब आप बताओगे, அவங்களுக்கு இது புரியும். वो समझेंगे. அவங்களுக்கும் நெத்தியில அடையாளம் வேணும். उनको भी माथे पे चिन्ह चाहिए. நம்ம அதுக்காக கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். हम उसके लिए परमेश्वर के सम्मुख में इंतजार करना है. பெருமூச்சு விட்டு அழணும். அதுக்காக सांस फूलकर रोना है. பாருங்க, வேதம் சொல்லுது, कलाम कहती है, யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ, जो सांस फूलकर दुख से रोते हैं, அவங்க நெற்றியில ஒரு அடையாளம் விழும். उनके माथे पर एक चिन्ह गिरना चाहिए. அடையாளத்துக்கு எபிரேய மொழியில और चिन्ह के लिए इब्रानी भाषा में தாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ताव बोलते हैं. தாவ் ஈப்ரு மொழியில கடைசி எழுத்து. और ताव हिब्रू का आखिरी अक्षर है. இந்த கடைசி எழுத்து தாவ, ये आखिरी अक्षर ताव जो है, இது சித்திர எழுத்துக்கள்ல நீங்க எழுதும்போது, अगर प्राचीन वो चित्र भाषा में लिखेंगे तो அது சிலுவை அடையாளம் வரும். वो क्रूस का चिन्ह है. அந்த சிலுவை அடையாளம் உங்க நெத்தியில விழணும். वो क्रूस का चिन्ह आपके माथे पे गिरना है. எப்போ விழும்? कब गिरेगा? பெருமூச்சு விட்டு அழுதாதான் விழும். सांस फूलकर रोते समय. சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए. நம்ம மத்தவங்கள பார்க்காதீங்க. दूसरों को मत देखिए. அவன் ஜெபம் பண்ண மாட்டேங்கான், இவன் ஜெபம் பண்ண மாட்டேங்கான், वो प्रार्थना नहीं करता, ये प्रार्थना नहीं करता, என் பையன் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான், मेरा लड़का प्रार्थना नहीं என் करता, பொண்டாட்டி ஜெபம் பண்ண मेरा மாட்டேங்கிறான், बीवी प्रार्थना नहीं करती, என் புருஷன் ஜெபம் பண்ண मेरा மாட்டேங்கிறாங்க. पति प्रार्थना नहीं करता. அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. उनके बारे में चिंता मत करो. எல்லாரும் அவங்கள பத்தி கவலைப்படுங்க. सब अपने आप के बारे में चिंता நீங்க करो. ஜெபம் பண்றீங்களா? आप प्रार्थना करते हो क्या? நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க பழச்சீங்க. आप प्रार्थना करोगे तो तुम बचोगे. நம்ம குடும்பத்தை பற்றி கர்த்தர் கவலை கொள்வார். हमारे परिवार के बारे में परमेश्वर सोचेगा. நீங்க ஜெபம் பண்ணுங்க. आप प्रार्थना करो. கர்த்தர் உங்க நெத்தியில் அடையாளம் போடுவார். परमेश्वर आपके माथे पे चिन्ह को डालेगा. ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புறார். एक दूत को भेजता है. அவங்க வேலை என்னன்னா நெத்தியில் அடையாளம் போடுற வேலை. उनका काम क्या है? माथे पे चिन्ह डालना. அவங்க வருவாங்க, பாப்பாங்க, वो आके देखेंगे. நீங்க பெருமூச்சு விட்டு அழுறீங்களா? आप सांस फूलकर दुख से रोते हैं. உங்க நெத்தியில சிலுவை அடையாளத்தை போட்டு போயிருவாங்க. आपके माथे पे क्रूस का चिन्ह डालकर जाएंगे. ஆனால் लेकिन கர்த்தர் இன்னொரு கூட்டத்தை கர்த்தர் பேசுறார். और एक झुंड से परमेश्वर बात करता है. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. एसेकियेल 9 अध्याय के 5वें वचन को पढ़ेंगे. அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் விட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும். போதும் பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், एक झुंड के लोगों को देखकर कहा, மற்றவர்களை நோக்கி, दूसरों को देखकर. மற்றவர்கள்னா என்னது? दूसरे मतलब कौन? அப்ப நிறைய ஜனங்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். तो उसका मतलब बहुत सारे लोग हैं. சோ மற்றவர்களை நோக்கி, दूसरों को देखा, நீங்கள் இவன் பின்னாலே போய், तुम इसके पीछे पीछे चलो. இவனுடைய வேலை என்ன? इसका काम क्या है? எல்லாருடைய நெத்தியிலும் அடையாளம் போடுறது. सबके माथे पे चिन्ह डालना. ஆனா உங்களுடைய வேலை, लेकिन तुम्हारा काम, நீங்கள் இவன்
இவன் பின்னாலே போய் तुम इनके पीछे जाकर அனைவரையும் வெட்டுங்கள், सबको काटो நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். और पूरे नगर में जाकर काटो. ஒருத்தனுடைய வேலை வந்து எல்லாருடைய நெத்தில அடையாளம் போடணும். एक व्यक्ति का काम है सभी के माथे पे चिन्ह डालना. ஆனா இன்னொருத்தருடைய காரியம் என்ன? लेकिन दूसरे का काम क्या है? இன்னொரு கூட்டத்தினுடைய காரியம் என்ன? दूसरे झुंड का काम क्या है? நகரமெங்கும் உருவ போய் सारे नगर में जाकर எல்லாரையும் வெட்டணும். सभी को काटना है. இதுதான் அவன் வேலை. यही उसका काम है. யாருடைய வேலை? किसका काम? மரண தூதனுடைய வேலை. मृत्यु का दूत का काम है. நாலாவது முத்திரை, चौथा दूत. ஒரு மரண தூதன் என்னத்தை கொடுக்க முடியும்? एक मृत्यु का दूत क्या दे सकता है? அவன் மரணத்தை தான் கொடுப்பான். वो मृत्यु को ही दे सकता है. சாக்லேட்டியா கொடுப்பான். वो चॉकलेट थोड़ी देगा. கொடுத்தாலும் அதுல மரணம் தான் இருக்கும். वो देगा तो भी उसमें मृत्यु होगा. இன்னைக்கு ருசியா சாப்பிடுறது என்ன கேக்கா? आज एकदम चक्कर गाने वाला क्या है? केक है. சின்ன பிள்ளைகள் நல்ல ருசியா சாப்பிடுறது கேக் தான். और बच्चे जो है बहुत चक्कर खाने वाला चीज एक केक है. சின்ன பிள்ளைகள் உங்களை ரொம்ப நேசிக்கணும்னா, छोटे बच्चे अगर आपसे प्रेम करना है तो கேக்குற நேரம் கேக் வாங்கி கொடுங்க. जब मांगते हैं तब केक दे दीजिए. அப்பா 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 அம்மா அம்மா அம்மான்னு பின்னாலே வருவாங்க. वो माँ 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 पापा पापा करके पीछे आएंगे. ஆனா அவங்க என்னத்தை கொடுக்குறாங்க? लेकिन वो क्या देते हैं? கேக்ல விட்டமின் புரோட்டீன்லாம் நிறைஞ்சது கொடுக்கல. और केक के अंदर सारे विटामिन और प्रोटीन भरा हुआ नहीं रहता. அதுல வெறும் விஷம் தான். उसमें केवल जहर होता அது है. எல்லாம் கிரீம் எல்லாம் விஷம். वो सारा क्रीम जो है जहर है. கேக்க கொடுத்தாலும் அதுல விஷம் தான் இருக்குது. वो केक देंगे तो भी उसमें जहर है. மரண தூதன் மரணத்தை தான் கொடுக்க முடியும். मृत्यु का दूत जो है मृत्यु को ही दे सकता है. அவன் கேக்க கொடுத்தாலும் அதுக்குள்ளேயும் மரணம் தான் இருக்கும். वो केक देगा तो भी उसके अंदर भी मृत्यु ही होगी. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கே இந்த சாக்லேட் நினைச்சாலும் அதுக்குள்ளேயும் மரணம் தான் இருக்கும். ये चॉकलेट बहुत स्वीट है करके सोचेंगे तो भी उसके अंदर मृत्यु है. ரொம்ப அழகா பேசுறானே அதுக்குள்ளேயும் மரணம் இருக்க தான் செய்யும். बहुत अच्छा बोलता है उसके अंदर भी मृत्यु है. பாருங்க இங்க மரண தூதன் மரணத்தை தான் கொடுப்பான். देखिए मृत्यु का दूत जो है मृत्यु को ही देता है. ஆனா ஒரு தூதன் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. लेकिन एक दूत निकल कर आता है. யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ, जो जो सांस फूलकर दुख से रोते हैं, அவங்க நெத்தியில அடையாளம் போடுறதுக்கு வந்துட்டு उनके இருக்காரு. माथे पर चिन्ह डालने के लिए பாருங்க இவன் யாரெல்லாம் என்ன என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. ये क्या करना है करके बोलता है. அந்த நகரம் எங்கும் போய் உருவ போய் வெட்டுங்கள், उस पूरे नगर में जाकर काटो, உங்கள் கண் தப்ப விடாமலும். और तुम्हारे आंख से कोई चुकना नहीं. உங்க கண்ணுக்கு யாரும் தப்ப கூடாது. तुम्हारे आंख को कोई चुकना नहीं चाहिए. எல்லாரும் ஒளியறாங்க கொரோனாவை பயந்து. सब जन कोरोना से डर के चुपते हैं. ஆனா யாரு கண்ணுக்கும் அது தப்பாது. और किसी का आंख किसी के आंख से किसी से कोई उससे उसके आंख में बचेगा नहीं. பாருங்க ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, कुछ डॉक्टर्स लोग क्या कहते हैं, இன்னைக்கு யாரு டெஸ்ட் எடுத்தாலும் கொரோனா உங்களுக்குள்ள இருக்கும்னு சொல்லுவாங்க. आज कोई भी टेस्ट लेंगे तो कोरोना आपके अंदर होगा. யாரு விட்டு வைக்கலது, वो किसी को भी नहीं छोड़ा. கண் தப்ப விடாமலும், वो अपने आंख से न चुकते हुए, நீங்கள் இறங்காமலும். और दया न करते हुए. மறந்துட்டு இறக்கம் இருக்குதா? और मृत्यु के पास दया है क्या? இந்த கொரோனாட்ட இறக்கம் இருக்குதா? ये कोरोना के पास दया है क्या? இந்த கொரோனாட்ட கருணா இருக்குதா? கருணை இருக்கா? ये कोरोना के पास करुणा है क्या? இல்லையே. नहीं है. அந்த கொரோனாட்ட वो कोरोना के पास இரக்க குணம் கிடையாது. वो दया नहीं है. அது தயவு காமிக்காது. वो दया को नहीं दिखाएगा. பாவம், அது ரெண்டு குழந்தையோட அம்மா, दो बच्चों की माँ है, ரெண்டு குழந்தையோட அப்பா, दो बच्चों का पिता है. அந்த பெற்றோருக்கு ஒரே ஒரு பையன், वो माँ बाप का एक ही लड़का, அப்படின்றது நினைக்குதா? ऐसा वो सोचता है क्या? ஐயோ இந்த புருஷனுக்கு அந்த அம்மா விட்டா வேற யாரும் இல்ல, ये पति को उस माँ को छोड़ देंगे तो और कोई नहीं, அந்த அம்மாவுக்கு இந்த புருஷன் விட்டா யாரும் இல்ல, और उस बहन को इस पति को छोड़ेगा तो कोई नहीं, அப்படிங்கிற இரக்கம் அந்த கொரோனாட்ட இருக்குதா? ऐसा दया और करुणा कोरोना के पास है क्या? அந்த மரணத்திட்ட இருக்குதா? वो मृत्यु के पास है. அந்த மரணத்தினுடைய கண்ணுக்கு யாரும் தப்ப முடியாது. वो मृत्यु के आंख से कोई बच नहीं सकता. அதுக்கு இரக்கம் கிடையாது. उसको कोई दया नहीं है. இந்த நாலாவது முத்திரையில வரக்கூடிய இந்த தூதன், ये चौथे मोहर पे आने वाला दूत, இந்த மங்கின நிறமுள்ள குதிரையில வரக்கூடிய இந்த மரண தூதன், ये पीले रंग के घोड़े में आने वाला दूत, இவன் கண்ணுக்கு யாரும் தப்ப முடியாது. इसके आंख में कोई बच नहीं सकता. இவன்ட்ட தயவு கிடையாது. इसके पास दया नहीं. இவனுடைய பேர் எபிரேய மொழியில மாவேத். इसका नाम इब्रानी भाषा में मावेत है. மாவேத் அப்படினா மரணம். मावेत का मतलब मृत्यु. இவன் மரணத்தை தான் கொண்டு வந்துட்டு இருக்கான். मृत्यु को ही लाता है. மரணம் நடமாடிட்டு இருக்குது. मृत्यु मंडराता है. இந்த நாலாவது முத்திரை நடந்துகிட்டு இருக்குது. ये चौथा मोहर चल रहा है. இந்த நாலாவது முத்திரையில ये चौथी मोहर पे அங்க இப்போ வாசிக்கலாம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். एजेकिया 9 अध्याय 6वें वचन को पढ़ेंगे. பாருங்க யாரெல்லாம் வெட்டணுமா? किस किस को मारना है? முதல்ல வேதம் சொல்லுது முதியோர். पहले बोला गया
क्या है बूढ़े அடுத்தாப்ல வாலிபரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள் எல்லாத்தையும் கொண்டு போடுங்கன்னு சொல்லி சொல்றார் கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார் परमेश्वर एक आज्ञा देता है 5 விதமான ஜனங்களை கொண்டு போட சொல்றார் 5 प्रकार के लोगों को முதல்ல யாரு पहले कौन முதியோர் बूढ़े இந்த கொரோனா முதல்ல யாரை தாக்க ஆரம்பிச்சது कोरोना पहले सबसे पहले किसको किस पर हमला किया முதியோர்கள் தான் நிறைய பேர் செத்தாங்க बुजुर्ग लोग ही बहुत सारे मर गए நிறைய பேர் மரிச்சாங்க बहुत सारे मर गए அடுத்தாப்ல வாலிபர் उसके बाद युवा அடுத்தது கன்னிகைகள் फिर कुंवारी அப்புறம் குழந்தைகள் फिर बाल बच्चे அப்புறம் ஸ்திரீகளையும் उसके बाद स्त्रियां சங்கரித்து கொன்னு போடு उन सबको मारकर नाश करो யாரையும் விட்டு வைக்கல किसी को नहीं छोड़ा எல்லாத்தையும் கொன்னு போட சொல்லி அதிகாரம் सभी को கொடுத்துட்டார் मारने का अधिकार परमेश्वर ने दिया பாருங்க है இங்க வேதம் சொல்லுது कलाम कहती है கொன்னு போடுறதுக்கு அடையாளம் கொடுத்துட்டார் और मारने का चिन्ह दिया है இப்போ இன்னைக்கு எல்லா மரணமும் நடமாடிட்டு இருக்குது अब पूरा मृत्यु मंडरा रहा है இந்த மரணத்தின் நாட்கள்ல इस मृत्यु के समय में நம்ம என்ன செய்யணும் हम क्या करना है பெருமூச்சு விட்டு அழணும் हम सांस फूलकर रोना है நடக்கிற அருவருப்புலி நிமித்தம் जो घृणित काम में हो रही है அத நினைச்சு பெருமூச்சு விட்டு அழுங்க उसे सोचकर सांस फूलकर रोना है எவ்வளவு மாஃபியாக்கள் எழும்பிட்டாங்க தெரியுமா और कितने माफिया उठ गए हैं இந்த கொரோனாவின் நாட்கள்ல ये कोरोना के समय में இந்த எத்தனையோ காரியங்களை பிசா செஞ்சிட்டு இருக்கிறான் बहुत सारे कामों को शैतान कर रहा है ஆனா தேவனுடைய பிள்ளைகள் लेकिन परमेश्वर के बच्चे ஊழியத்தை செய்ய இறங்குங்க सेवा करने के लिए उतरिए என்ன ஊழியம் क्या सेवा முழங்கால் யுத்தம் பண்ண இறங்குங்க घुटने का युद्ध करने के लिए उतरिए நான் உங்களை ஜூம் மீட்டிங்ல பண்ண சொல்லல मैं आपको जूम मीटिंग में करने नहीं बोलता हूँ யூடியூப் மீட்டிங்ல பண்ண சொல்லல यूट्यूब मीटिंग करने के लिए नहीं बोलता ஃபேஸ்புக் மீட்டிங்ல பண்ண சொல்லல फेसबुक मीटिंग करने के लिए नहीं बोलता வேற மீடியா மூலமா பண்ண சொல்லல और कोई मीडिया के माध्यम से नहीं करने के लिए बोलता हूँ தனி அறைக்குள்ள போய் பண்ணுங்கள் वो अकेले जगह पर जाकर कर அந்த कीजिए பாரம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வரணும் वो बोझ आपको व्यक्तिगत रूप में आना है நீங்க வெளிப்படையா நீங்க ஜெபம் பண்ணலாம் आप सबके सामने प्रार्थना कर सकते हैं அப்படி ஜெபிக்கும்போது ऐसे प्रार्थना करते समय அதனுடைய பலனை நீங்க பெற்றுக்கொண்டீங்க उसके फल को आप पा लेते हैं ஆனா அந்தரங்கத்துல நீங்க ஜெபிக்கும்போது लेकिन जब आप गुप्त में प्रार्थना करते हैं அந்தரங்கத்துல உங்க ஜெபத்தை பார்க்கிற தேவன் गुप्त के अंदर तेरे आपके प्रार्थना को सुनने वाला அவர் परमेश्वर வெளியரங்கமா உங்களுக்கு பதில் கொடுப்பார் वो प्रकट करके आपको जवाब देगा அவர் வெளியரங்கமா உங்களை ஆசீர்வதிப்பார் वो बाहरी रूप से आपको आशीष देगा உங்க டைம் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க आपके समय को व्यर्थ मत कीजिए உங்கள் டைம் அறை வீட்டுக்குள்ள போயிருங்க आपका समय वो छुपे वो बंद कमरे में जाइए இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க आज एक स्थिर योजना कीजिए நான் இத்தனை நாள் கர்த்தரோடு குவாரண்டைன்ல இருப்பேன் मैं इतना दिन परमेश्वर के साथ क्वारंटाइन रहूंगा வியாதி வந்த பிறகு குவாரண்டைன்ல போறது வேற वो बीमारी आने के बाद क्वारंटाइन में जाना अलग बात है பாருங்க இந்த எரேக் ராக் இருக்குல்ல वो एरेक राग जो है இதுக்கு இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஒன்னு வாசித்து காமிக்க விரும்புறேன் ये वचन एक वचन को मैं पढ़ के दिखाना चाहता हूँ லேவியர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் लेवियों का 13वां अध्याय 46वां वचन அந்த வியாதி ஆ அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் ஆ தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன் ஆ அவன் தீட்டுள்ளவனே ஆ ஆகையால் ஆ அவன் தனியே குடியிருக்க வேண்டும் ஆ அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது ஆ ஆட்டுமயர் வஸ்திரத்திலாவது ஆ பஞ்சு நூல் வஸ்திரத்திலாவது ஆ பஞ்சு நூல் அல்லது ஆட்டுமயரான பாவிலாவது ஆ ஊடையிலாவது 49 வாசிங்க வஸ்திரத்திலாவது ஆ தோலிலாவது ஆ பாவிலாவது ஆ ஊடையிலாவது ஆ தோலிலால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது ஆ குஷ்டரோகம் ஆ பச்சையாவது ஆ சிவப்பாவது ஆ காணப்பட்டால் ஆ அது குஷ்டமாயிருக்கும் இந்த பைபிள் சொல்லுது कलाम कहती है குஷ்டத்தின் கலரை பற்றி பேசுறார் वो कोड़ के रंग के बारे में बोलता है என்னென்ன கலரா அது क्या क्या रंग है அது தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு பச்சை நிறம் ओ तमिल में बोला गया है कि वो हरा कलर है இன்னொன்னு என்னது சிவப்பு சிவப்பு நிறம் और लाल रंग है ஹிந்தில என்ன கொடுத்திருக்கு हिंदी में क्या दिया है கிரீன் அண்ட் ரெட் னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு वैसे ही दिया है हरा और लाल அவனுடைய எந்த ஒரு பொருளையும் वो कोई भी चीज में பச்சை அல்லது சிவப்பு கலர்ல தெரிஞ்சதுனா अगर हरा या लाल दिखा அது குஷ்டம் वो कोड है இந்த பச்சைக்கு ये हरा जो है ஹீப்ருல என்ன எழுதி இருக்கு தெரியுமா हिब्रू में क्या लिखा है எராக் ராக் னு எழுதி இருக்குது यराक राक करके बोला है அந்த எராக் ராக் குதிரை ये वो यराक राक घोड़ा அதுல ஒருத்தன் ஏறி இருக்கிறான் उसके ऊपर एक विराजमान है அவன் பேர் மரணம் उसका नाम मृत्यु அப்போ
அப்ப அந்த எராக்கராக் எதை குறிக்குது? तो यराकरा किसे दिखाता है? அது வாதையை குறிக்குது. वो एक को महामारी को बताता है। இங்க நம்ம இந்த வெளி லேவியராகத்துல படிக்கும்போது लेवियों की किताब में जब हम पढ़ते हैं, அது குஷ்டரோகத்தினுடைய கலர், वो कोढ़ का एक रंग है। அதே கலருடைய குதிரையில தான் அவன் ஏறி வர்றான். उस रंग के घोड़े में ही वो आता है। அவன்கிட்ட இரக்கம் கிடையாது. उसके पास दया नहीं। இன்னைக்கு கொள்ளை நோய் பரவிட்டு இருக்குது. आज ये महामारी फैल रही है। ஆனா தேவனுடைய பிள்ளைகள், लेकिन परमेश्वर के बच्चे, நீங்களும் குவாரண்டைன் ஆகுங்க. आप भी क्वारंटाइन हो जाओ। வேலை இல்லையா? काम नहीं है? கர்த்தாவே ரொம்ப சந்தோஷம், है प्रभु बहुत खुश है, நான் உங்க கூட குவாரண்டைன்ல இருக்கிறேன். मैं आपके साथ क्वारंटाइन हो जाता முழங்கால் हूं। யுத்தம் பண்ணுங்க. घुटने का युद्ध कीजिए। The Lord wants you to kneel down. परमेश्वर चाहता है कि तुम घुटने में जाओ। அவர் முழங்கால் படிக்கணும்னு சொல்லி அவருடைய விருப்பம். वो उसकी इच्छा है कि तुम घुटने में जाओ। அதனால தான் வேலையை விட்டு தூக்கிட்டாரு உங்களை. इसलिए तुम्हें काम से निकाल दिया। அதனால தான் உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. इसलिए तुझे काम नहीं मिलता। அதனால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அவங்களை சுத்தி வருது. इसलिए समस्याएं तेरे चारों ओर आती है। அவர் உங்களை தள்ளுறார். वो आपको ढकेलता है। பாருங்க, ஒரு தண்ணீர் ஓடை வரும்போது एक पानी बहकर आती है। ஒரு பெரிய வயல் வச்சிருக்கீங்க, बहुत बड़ी खेत है। அந்த வயல்ல தண்ணி பாய்க்கணும். उस खेत के अंदर पानी जोतना है। அந்த வயல்ல வந்து பல டிவிஷன் வச்சிருக்கீங்க. और उस खेत के अंदर अलग अलग भाग करके रखे हैं। ஒரு டிவிஷன்ல தக்காளி விதை போட்டிருக்கீங்க, एक जगह पर टमाटर के बीज डाले हैं। ஒரு செக்ஷன்ல நீங்க மிளகாய் விதைச்சிருக்கீங்க, और दूसरे भाग में मिर्ची डाला है। இன்னொரு இடத்துல பிரிஞ்சால் விதைச்சிருக்கீங்க, और दूसरे जगह पर बैंगन। உங்களுடைய வயல்ல பல பாகத்துல நீங்க பல விதைகளை விதைச்சிருக்கீங்க. आपके खेत में अलग अलग भाग में अलग अलग बीज को आपने बोया है। தண்ணீர் பாய்க்கும்போது என்ன செய்வீங்க? पानी जब देंगे तो क्या करेंगे? எல்லாம் ஒரேடியா பாய விட்டுருவீங்களா? सबको एक ही साथ में देंगे क्या? முதல்ல எது பக்கத்துல இருக்கோ, जो पहले करीब है, அத நீங்க அந்த ஓடை இப்படி கரெக்டா பாருங்க, நாலா மாதிரி இருக்கும். वो उसका एक ऐसा छोटा नाला रहता है। அதுல ஒரு கேப் இருக்கும், और उसमें छोटा सा गैप होता है। இந்த இப்படி இந்த நாலால ஒரு சைடு அடைப்பாங்க. वो नाले में एक भाग को बंद करके, அப்போ இந்த தண்ணி இப்படி வர்றது, तो यहाँ जब पानी जो आती है நேரா போகாம वो सीधा न जाते हुए அது வளைஞ்சி, இப்போ தக்காளி என்ன செடி விதைச்சிருக்கீங்களா அங்க போயிடும். और वो मुड़कर वो टमाटर जहाँ पर आपने बीज बोया है उस खेत में जाएगा। ஏன்னா வேற எல்லா பக்கமும் அடைப்பட்டு இருக்குது. क्योंकि बाकी सब जगह बंद है। அடுத்தப்பல தக்காளிக்குள்ளது நீங்க தண்ணி பாய்ச்சாச்சு, वो टमाटर के खेत के अंदर आपने पानी भेज दिया। அப்ப அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? तो अगला क्या करेंगे? இந்த மடைய திறப்பாங்க, और इस रुकावट को खोल देंगे। தக்காளிக்கு போன சைடு அடைப்பாங்க, और जो टमाटर की तरफ भेजा है उसे बंद करेंगे। இப்ப தண்ணி நேரா போகும், अब पानी सीधा जाएगी। இங்க நீங்க மிளகாய் விதைச்சிருக்கீங்க, और वहां पर आपने आगे मिर्ची लगाया है, அப்ப இங்க அடைப்பாங்க, तो वापस बंद करेंगे। இந்த சைடுல திறப்பாங்க, और मिर्ची के खेत की तरफ खोलेंगे। இது விவசாயம் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். ये जो फार्मर्स है उन्हें अच्छी तरह से मालूम है। அதே போலதான் உங்களுடைய ஜீவன், ऐसे ही आपका जीवन है। உங்களுடைய பாதை எல்லாம் அடப்பட்டு போகுதுன்னா, आपका सारा मार्ग अगर रुकता है तो பிசினஸ் அடப்படுது, व्यापार बंद हो जाता है। வேலைக்கு போன வேலை அடப்படுது, काम पे जाएंगे तो काम बंद हो जाता है। ஒரு இடத்துக்கு போனா அது சக்சஸ் ஆக மாட்டேங்குது, और एक जगह पे जाएंगे तो सक्सेसफुल नहीं होता। நாலா பக்கம் அடப்பட்ட மாதிரி இருக்கும். चारों बाजू से रुकावट रहेगा। ஆனா கர்த்தர் ஒரு நாளும் நாலு சைடும் அடைக்க மாட்டார். लेकिन परमेश्वर कभी भी चारों भाग से बंद नहीं करता है। ஒரு சைடு திறந்திருக்கும், एक भाग खुला रहेगा। அந்த பக்கமா நீங்க போகணும், वो भाग से आपको जाना है। அந்த பாதையை கர்த்தர்ட்ட கேட்கணும். वो मार्ग को परमेश्वर से मांगना है। இப்போ இந்த செய்தி உங்களுக்கு அதுக்கு ஆன்சரா இருக்கட்டும். ये संदेश आपको उसके लिए जवाब दे। உங்களுடைய வேலை அடப்பட்டுட்டா, आपका काम रुक गया, உங்களை யாரும் நேசிக்க மாட்டேங்காங்களா, कोई आपसे प्रेम नहीं करते, வியாதிப்பட்டு இருக்கிறீங்களா, बीमार है क्या, எல்லாம் அடப்பட்டு இருக்குதா, सब कुछ बंद है, நீங்க செய்யக்கூடியது என்ன தெரியுமா? आप क्या करना है? முழங்கால் போடுங்க. घुटने में जाना है। எதுக்காக? क्यों? கர்த்தாவே எனக்கு சுகத்தை தாங்க, प्रभु मुझे चंगाई दो, என்னை ஆசீர்வதிங்க. मुझे आशीष दो। இப்படி ஜெபம் பண்றவங்க நெத்தியில அடையாளம் விடாது. ऐसे प्रार्थना करने वालों के माथे पर चिन्ह नहीं आएगी। பைபிள்ல என்ன கமாண்ட் கொடுத்திருக்குன்னா, कलाम के अंदर क्या हुक्म दिया है? பட்டணத்துல என்ன அருவருப்பு நடந்துட்டு இருக்குதோ, और शहर में नगर में जो घृणित चीजें हैं, அத நினைச்சு யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ, उसको सोचकर लोग जो बोझ उठाकर प्रार्थना करते हैं, அவங்க நெத்தியில தான் இந்த அடையாளம் விழும். उनके माथे पे ही ये चिन्ह गिरेगी। இன்னைக்கு நம்ம நெத்தியில அடையாளம் வேணும். आज हमारे माथे पे चिन्ह होना है। மறந்துடாதீங்க, मत भूलिए। நீங்க குவாரண்டைன் ஆகுங்க, आप क्वारंटाइन हो जाइए। வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க, काम नहीं है करके मत सोचिए। முழங்கால போடுங்க, घुटने टेकिए। இந்த பட்டணத்துல நடக்கிற அருவருப்பாக நீங்க போராடி ஜெபம் பண்ணுங்க. इस नगर में होने वाले सारे घृणित चीजों के बारे में आप प्रार्थना कीजिए। எல்லாரும் தெரியற மாதிரி ஜெபம் பண்ண வேண்டாம், सबको मालूम होना चाहिए करके खुले में नहीं करना। கூட்டம் கூட்டமா ஜெபம் பண்ணாதீங்க, झुंड बनाकर प्रार्थना मत कीजिए। தனிப்பட்ட முறையில ஜெபம் வேணும். व्यक्तिगत रूप में प्रार्थना करना है। தனியில சேர்ந்து ஜெபம் பண்ணாதான் எனக்கு ஜெபம் வரும். हम साथ मिलकर करेंगे तो ही हमको प्रार्थना
आएगा, அப்படினா உங்களுக்கு வராது. ऐसा नहीं आएगा। முதல்ல தனியா இருந்து பழகுங்க. पहला अलग रहकर देखो, குவாரண்டைன் ஆகுங்க. क्वारंटाइन हो जाओ। நீங்க அந்த எராக்ராக்க ஜெயிக்கணும்னா, यदि आप यराक्राक को जीतना है, நீங்க முதல்ல குவாரண்டைன் ஆகுங்க. आप क्वारंटाइन हो जाओ। பாருங்க, இந்த ஒரு மரண தூதன் एक मृत्यु का दूत எராக்ராக்ல உட்கார்ந்துட்டு வர்றான். वो यराक्राक में बैठकर आता है, சுஸ் எராக்ராக்ல உட்கார்ந்துட்டு வர்றான். सुस यराक्राक में बैठकर आता है। எராக்ராக் எதனுடைய கலர்? यराक्राक किसका कलर है? இது ஒரு வாதையினுடைய கலர். ये एक महामारी का कलर है। இவன் எது மேல, எந்த குதிரை மேல உட்கார்ந்துட்டு வர்றான்? ये कौन से घोड़े के ऊपर बैठता है? ஒரு வாதையின் குதிரை மேல ஏறி உட்கார்ந்துட்டு வர்றான். एक महामारी के घोड़े के ऊपर बैठता है। இன்னைக்கு அந்த வாதையில இருந்து நீங்க தப்பிக்கணும்னா, आज वो महामारी से आप बचना है तो நீங்க குவாரண்டைன் ஆக முதல்ல கத்து आप கூட. पहले परमेश्वर के साथ क्वारंटाइन हो பெருமூச்சு जाइए। விட்டு அழுங்க. हाँ, सांस फूल कर रोइए। உங்க நெத்தியில அடையாளம் விழும். आपके माथे पे चिन्ह गिरेगी। அடையாளம் விழுந்தா என்ன நடக்கும் தெரியுமா? चिन्ह गिरेगा तो क्या होगा? பாருங்க, வாசிக்கலாம். पढ़ेंगे எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் एजेकिया का 9वां अध्याय 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 6वें वचन को। ஸ்திரீகளையும் அடையாளம் போடப்பட்டிருக்க ஒருவனையும் கிட்டாதிருங்கள். முதல்ல ஆரம்பத்துல இருந்து படிங்க. முதியோரையும் வாலிபரையும் கன்னிகையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். ஹalleluya, हालेलुया। பயங்காட்டுற ஒரு விஷயம், बहुत डरावनी चीज है। பாருங்க, देखिए, அடையாளம் போடப்பட்டிருக்கிற और जिनके माथे पर जो चिन्ह है, ஒருவன் பக்கத்திலையும் போயிராத. उसके निकट नहीं जाना। மரண தூதனை பார்த்து சொன்னார், मृत्यु के दूत को देखकर कहा, நீ எல்லா யார் மேலயும் தயவு காமிக்காதப்பா. तू किसके ऊपर भी दया मत दिखा। உன் கண்ணுக்கு யாரும் தப்ப கூடாது. तेरे आंख से कोई बचना नहीं पाए। ஆனா யார்ட்ட அடையாளம் இருக்குதோ, लेकिन जिसके माथे पर चिन्ह हो, அவங்க பக்கத்துல கூட போயிராது. उसके निकट भी ना जाना। Don't go near them. उनके निकट ना जाना। அவங்க பக்கத்துல போயிராத. उनके निकट मत जाना। உங்க மேல அடையாளம் இருந்துச்சுன்னா, अगर आपके ऊपर चिन्ह है, மரணம் வராது. டோன்ட் வரி. मृत्यु नहीं आएगा, चिंता मत कीजिए। கவலையே படாதீங்க. चिंता ही मत कीजिए। தனி ஜெபத்தை சொல்றேன். मैं अकेले की प्रार्थना की बात कर रहा हूँ। நான் நீங்க Facebookல ஜெபம் பண்றத சொல்லல. आप फेसबुक में जो प्रार्थना करते हैं उसे नहीं बोलता। அது செய்யறது ஓரளவு நல்லதுதான். वो करना अच्छा है, அது தப்புன்னு நான் சொல்ல வரல. गलत है करके मैं नहीं बोलता। Facebookல ஜெபம் பண்ணுங்க, YouTubeல ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுங்க. फेसबुक में प्रार्थना कीजिए, YouTube में प्रार्थना कीजिए, सभी में प्रार्थना ஆனா कीजिए, தனி ஜெபம் வேணும். लेकिन अकेला प्रार्थना चाहिए। தனி ஜெபம் பண்ணிட்டு अकेला प्रार्थना करके, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், मैं आपके लिए प्रार्थना किया, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், मैं आपके लिए प्रार्थना किया, நான் இவங்களுக்காக ஜெபம் मैं பண்ணேன், इनके लिए प्रार्थना किया। ரொம்ப பிளாப்லான்னு சொல்லி சொல்லாதீங்க. बहुत बड़ा मत दिखाइए। பெருமை பேச்சு வேண்டாம். वो घमंड की बातें नहीं चाहिए। நீங்க உண்மையிலே ஒரு போர் வீரன் அப்படினா, यदि आप सच्चा सिपाही है तो நீங்க பெருமை பேச்சு பேச மாட்டீங்க. आप घमंड की बातें नहीं बोलोगे। ஒரு யுத்தத்துல இருக்கிறவன், एक युद्ध में जो व्यक्ति है, இங்க பாரு, நான் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கும்போது मैं लड़ाई करते समय ஒரு 4-5 பேரை கொண்டு விட்டான்னு வைங்களேன், वो 4 जन को मार दिया, உடனே தன்னுடைய பக்கத்துல உள்ளவனை பார்த்து, तो अपने करीब के व्यक्ति को देखकर, பாத்தியா நான் 4 பேரை கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னான்னு வைங்க, देख मैं 4 जन को मार दिया करके बोलेगा तो, யுத்தத்துல இருக்கவன் பெருமை பாராட்டினான்னா, अगर युद्ध में जो है वो अगर घमंड करेगा, பின்னாலோடியே ஒரு கத்தி அவனை உருவிட்டு போயிரும். पीछे से एक चाकू उसकी और उसके आर पार हो जाएगी। அவன் அவன் செய்யறது என்னது? वो क्या कर रहा है? அவன் பெரிய யுத்தம் செஞ்சிட்டு இருக்கான். बहुत बड़ा युद्ध को कर रहा அதுல है। அவன் தன்னை பத்தி யோசிக்க கூடாது. वो अपने बारे में नहीं सोचना, தன்னுடைய குடும்பத்தை பத்தி யோசிக்க கூடாது. अपने परिवार के बारे में नहीं இப்ப அவன் सोचना, யுத்தத்தை பத்தி மட்டும் தான் वो யோசிக்கணும். केवल युद्ध के बारे में ही सोचना है। தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு அவன் யோசிக்கணும். वो अपने जान को बचाने का ही सोचना है। தன்னுடைய உயிரை அவன் காப்பாத்தி ஜெயித்து வரும்போது, अपने जान को बचाकर वो निकल के आते समय, தன்னுடைய குடும்பத்தை உயிரை காப்பாத்திட்டான் அர்த்தம். वो अपने परिवार के जान को बचा लिया, ये मतलब है। தன்னுடைய பட்டணத்தின் உயிரை காப்பாத்திட்டான் அர்த்தம். अपने शहर के जान को बचा लिया, ये मतलब ஆனா है। அவன் தன்னுடைய உயிரை இழந்துட்டான்னா, लेकिन यदि वो अपने जान को खो गया तो, அவன் தன்னுடைய குடும்பத்தை இழந்துட்டான்னு சொல்லி அர்த்தம். अपने परिवार को खो गया, ये தன்னுடைய मतलब है। பட்டணத்தை இழந்துருவான். अपने गांव को खोल देगा। நம்ம யுத்த களத்துல இருக்கோம். हम युद्ध के जगह पर हैं। இந்த யுத்த களத்துல கண்மயக்க வேண்டாம். इस युद्ध के जगह पे आंख की बेहोशी नहीं ஐயோ, चाहिए। 2 நாளா சண்டை நடந்துட்டு இருக்குது, 2 दिन से लड़ाई हो रहा है, தூக்கமே இல்ல, नींद ही नहीं, எனக்கு ரொம்ப தூங்குனாதான் வரும், தூங்குனாதான் இனிமே சண்டை போட முடியும். मैं सोऊंगा तो ही लड़ पाऊंगा। யுத்த களத்துல அப்படி எல்லாம் நினைக்கவே முடியாது. और युद्ध के मैदान पर वैसे सोच नहीं எந்த सकते। நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. इस समय में क्या होगा हम नहीं देख ஷூ सकते। போட்டுக்கிட்டே தான் இருக்கணும், और जूते पर ही रहना है, கவசத்தை அணிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். और वो लड़ाई के वस्त्र को पहनकर ही रहना है, Always be ready. और हमेशा
तैयार। நீங்க ஜெபத்தை செய்யுங்க, आप प्रार्थना कीजिए, தனிப்பட்ட ஜெபத்தை அதிகமா செய்யுங்க, आपकी व्यक्तिगत प्रार्थना को बढ़ाइए கூட்டத்தோட ஜெபிக்கிறது கொஞ்சமா இருக்கட்டும். और झुंड के साथ प्रार्थना करना थोड़ा रहने दो। நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன், मैंने बहुत सारे लोगों को देखा है, ஜூம்ல ஜெபம் நடந்துட்டு இருக்கும், जूम में प्रार्थना चलता रहेगा, இவங்க இங்க ஜூம் ஆன் பண்ணி விட்டு இவங்க வேற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. और जूम को चालू करके दूसरा काम करते रहेंगे। அந்த ஜெபம்லாம் தேவையா? ऐसा प्रार्थना जरूरत है क्या? ஃபேஸ்புக்ல பிரேயர் நடந்துட்டு இருக்கும், फेसबुक में प्रेयर चालू है, இவங்க கொஞ்ச நேரம் ஆமென் ஸ்தோத்திரம் 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 சொல்லுவாங்க, थोड़े देर आमेन स्तुति स्तुति करेंगे, உடனே ஒரு போன் வரும், तुरंत एक फोन आएगा உடனே அதுல பேச ஆரம்பிச்சிருவாங்க. और उससे बात करने लगेंगे। இந்த ஜெபம் தேவையா? ऐसा प्रार्थना आपको जरूरत है? எப்படிப்பட்ட ஜெபம் தேவை? किस प्रकार का प्रार्थना चाहिए? ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜெபம் एक தேவை. व्यक्तिगत प्रार्थना चाहिए அறையில பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, और बंद कमरे में प्रार्थना कीजिए। எல்லாரும் தெரியற மாதிரி ஜெபம் பண்ண सबको வேண்டாம். मालूम होना चाहिए, वैसा प्रार्थना न करें। பாருங்க, இது நீங்க மத்தவங்களுக்கு உணர்த்தணும். आप दूसरों को ये चीज बताना பாருங்க, है। அவங்க பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கும் போது वो सांस फूलकर रोक प्रार्थना करते அவங்க समय நெத்தியில அடையாளம் விழும். उनके माथे पर छिन्न गिरता இது है। எங்க இருந்து துவக்கணுமா? ये कहां से शुरू करना है? மரண தூதனை எங்க இருந்து துவக்க சொல்றார்? मृत्यु के दूत को कहां से शुरू करने के लिए बोलता है? கர்த்தருடைய வீட்டிலே துவக்குங்கள். परमेश्वर के घर से। பாருங்க, வேதம் சொல்லுது பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். और पवित्र स्थान ही से आरंभ करो करके बोला। பரிசுத்த ஸ்தலத்திலும் துவக்கணும் சொன்ன உடனே पवित्र स्थान से चालू करना है बोलते ही அப்பொழுது அவர்கள் और उन्होंने ஆலயத்துக்கு முன்னே இருந்த और जो मंदिरों के सामने जो बैठे थे மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் और पुरनियों से आरंभ किया। சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, बोलने के लिए और कुछ भी नहीं है। நான் என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोलना चाहता हूँ? மரண தூதன் मृत्यु का दूत மங்கன நிறமுள்ள குதிரை நடமாடிட்டு இருக்கிறான். वो पीले घोड़े पर फिर रहा है। மங்கன நிறத்துக்கு என்ன சொல்லுவாங்க? पीले रंग का घोड़े को क्या बोलेंगे? यराक राक्னு சொல்லுவாங்க. यराक राक। यराक राक வந்து எந்த கலர்? और यराक राक कौन सा रंग है? இது அங்க நம்ம குஷ்டத்துக்கு வரக்கூடிய ஒரு கலர், वो कोड़ के लिए आने वाला एक रंग है, அது ஒரு வாதைக்கு வரக்கூடிய ஒரு கலர், एक महामारी का रंग है। இந்த மரண தூதன் வாத மேல ஏறி உட்கார்ந்து சவாரி செஞ்சிட்டு இருக்கான். ये जो दूत है वो महामारी के ऊपर सवार कर रहा है। சொல்ல போனா இந்த கொரோனா வந்து அவனுக்கு ஒரு குதிரை, ये बोलने जाएंगे तो ये कोरोना उसके लिए घोड़ा है। இந்த குதிரையில ஏறி சவாரி பண்ணிட்டு இருக்கான். ये घोड़े के ऊपर वो सवार है। தப்பித்துக் கொள்ளுங்க, बच जाइए, உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க, अपने परिवार को बचाइए, முழங்கால் யுத்தம் பண்ணுங்க, घुटने का युद्ध कीजिए। பிரசங்கம் பண்றதுக்கு நிறைய பேர் எந்திரிச்சிட்டாங்க, प्रचार करने के लिए बहुत सारे लोग उठ गए। உங்களை பிரசங்கம் பண்ண சொன்னா பிரசங்கம் பண்ணுங்க, आपको प्रचार करने बोले तो प्रचार करो, கண்டிப்பா பிரசங்கம் பண்ணணும், जरूर प्रचार करो, ஏன்னா தேவன் அதை அனுமதிக்கிறார். क्योंकि परमेश्वर उसे चाहता है। ஆனா நீங்களா விருப்பப்பட்டு போயிட வேண்டாம் எங்கேயும், लेकिन आप चाहकर कहीं भी मत जाओ, ஜெபம் பண்ணுங்க, प्रार्थना करो, காத்திருங்க, इंतजार करो, பெருமூச்சு விட்டு அழுங்க, और वो सांस फुल कर रोना। இல்லாட்டி மரண தூதன் வாசப்படியில் நின்னுட்டு இருக்கிறான். नहीं तो वो मृत्यु का दूत जो है द्वार पर खड़ा நீ है। நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? तू भला करेगा तो बड़ा अच्छा नहीं है, பாவம் உன் வாசப்படியில் படுத்துக் கொண்டிருக்கிறது, और पाप तेरे आंगन में सो रही है, உன்னுடைய வாசப்படியில படுத்திருக்கு. और तेरे द्वार पर सो रही है। பாருங்க என்ன காரியத்துல நம்ம இருக்கோம், சிந்திச்சு हम பாருங்க. क्या चीज में है करके सोच के இன்னைக்கு देखिए। இந்த கொரோனா அவனுக்கு ஒரு குதிரை, ये कोरोना उसके लिए घोड़ा है। யராக் ராக் என்கிற குதிரையில ஏறிட்டு இருக்கான். वो यराक राक नाम के घोड़े पे सवार है। இத மறந்துடாதீங்க. इसे मत भूलिए। இவன் யாரு? நாலுல ஒரு பங்க சோலி முடிச்சிருவான். वो 4 में 1 भाग का समाप्त कर देगा। இன்னைக்கு இந்த உலகத்துல आज इन संसार में 15 கோடி ஜனங்கள் செத்து போயிட்டாங்க. 15 कोटि लोग मर गए हैं। முழு உலகத்துல the whole worldல पूरे संसार में 15 கோடி ஜனங்கள் இறந்து போயிட்டாங்க. 15 कोटि के लोग मर गए हैं। அதுல 1 கோடி 30 லட்சம் ஜனங்கள் இந்தியா ஜனங்கள். और उसमें 1 कोटि 30 लाख जो है इंडिया के लोग हैं। அப்படி ஜனங்கள் மரிச்சிட்டு இருக்காங்க. ऐसे लोग मर रहे हैं। அந்த மரண தூதன் वो मृत्यु का दूत யராக் ராக்ல ஏறி சவாரி செஞ்சிட்டு இருக்கான். वो यराक राक में सवार है। நம்ம வேற எதுவும் யோசிக்க வேண்டாம். हम और कुछ नहीं सोचना, ஜெபம் பண்ணுங்க, प्रार्थना कीजिए, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा। இந்த நாலாம் தூதன் ये चौथा दूत இது இன்னும் முடியல, ये अब तक समाप्त नहीं हुआ। நாலாவது முத்திரை இன்னும் முடியல. चौथा मुहर अब तक समाप्त ஆனா नहीं हुआ। இன்னைக்கு நம்ம இந்த செய்தி நம்ம இதுல ஸ்டாப் பண்றோம். लेकिन आज इस संदेश को यहाँ पर रोकते हैं, நம்ம அடுத்த வாரம் மீண்டும் இதை தொடர போறோம். और अगला हफ्ता जो है इसे दोबारा कंटिन्यू करेंगे, ஏன்னா இந்த நேரத்துக்குள்ள செய்தி நான் கொடுத்தாகணும். क्योंकि इस समय का संदेश मुझे देना है। யூதாவின் புத்தகத்தை பற்றி நம்ம தொடரலாம். और यहूदा की किताब के बारे में बाद में हम देखेंगे। ஆனா இந்த நேரத்துல
लेकिन इस समय में இந்த கொரோனா யாருங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ये कोरोना कौन है करके समझ இது लीजिए. மரண தூதனுடைய ஒரு குதிரை. ये मृत्यु के दूत का एक घोड़ा है. அதனுடைய கலர்ல தான் வாதையினுடைய கலர் என்னது? ओ वो महामारी का रंग क्या है? அது எராக்ராக். वो यराक्राक है. அந்த எராக்ராக்ல உட்கார்ந்து அவன் பிரயாணம் பண்ணிட்டு वो இருக்கான். यराक्राक के ऊपर वो यात्रा कर रहा है. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் लेकिन परमेश्वर के बच्चे எராக்ராக் வந்தாலும் அது உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. यराक्राक आएगा तो भी आपको कुछ नहीं कर सकता. நிறைய பேர் மரிப்பாங்க, நிறைய பேர் பாதிக்கப்படலாம். बहुत सारे मरेंगे, बहुत सारों को ऐसा टच कर छुएगा. ஆனா ஜெபிங்க, கர்த்தர் விடுதலை தருவார். लेकिन प्रार्थना करो, परमेश्वर छुटकार देगा. அற்புதமான விடுதலை தருவார். अद्भुत छुटकार देगा. விடுதலை பண்ண உடனே என்ன செய்யணும்? और छुटकार मिलने के बाद क्या करना है? திரும்பவும் நல்லா தூங்கணும். वापस अच्छे से सोना है. திரும்பவும் வேலை, வீட்டு வேலை, ஊர் வேலை எல்லாம் செய்யணும். और वापस से घर का काम, गांव का काम सब करना है. ஞாபகத்துல வச்சுடுங்க, याद रखिए, வியாதியில இருந்து வெளி வந்தவங்க, जो बीमार से बाहर आए हैं, உங்களுக்கு கர்த்தர் இன்னொரு உயிரை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने आपको और एक जीवन दिया है. எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு இன்னொரு உயிரை கொடுத்தார். एजेकिया भविष्यद्वक्ता को और एक जीवन दिया. அவன் என்ன செய்தான்? उसने क्या किया? பாபிலோன் ராஜாவுக்கு பெருமைகளை காமிச்சான். वो बेबीलोन राजा को अपने घमंड की चीजों को बताया. எல்லாம் போச்சு. सब कुछ नाश. ஆனா நமக்கு கர்த்தர் இன்னொரு உயிரை கொடுத்திருக்காருன்னா, लेकिन परमेश्वर यदि हमें और एक जीवन दिया है तो நம்மள பெருமைப்படுத்துறதுக்கு இல்ல, अपने आप की बड़ाई करने के लिए, யெகோஷுவாவை பெருமைப்படுத்துறதுக்கு. मैं यहोशुआ की बड़ाई करने के लिए. இந்த மரணத்தை ஜெயிக்கணும்னா इस मृत्यु को जीतना है तो யெகோஷுவா தான் தேவை. यहोशुआ ही चाहिए. அவருடைய பாதத்தை பிடிச்சுக்கிடுங்க. उसके चरणों को पकड़ लीजिए. எப்படி நாலாவது முத்திரையில பிசாசுனுடைய பெயர் வெளிப்பட்டதோ, जिस प्रकार चौथे मोहर पर शैतान का नाम प्रकट हुआ, அவனுடைய முகத்தரை கிழிக்கப்படுதோ, उसका चेहरे का पर्दा फटा, அதே மாதிரி वैसे ही நாலாவது முத்திரையில चौथे मोहर में யெகோஷுவா பெயர் வெளிப்பட்டிருக்கு. यहोशुआ का नाम प्रकट हुआ. ஏன் தெரியுமா? क्यों? அப்பதான் மரண தூதனை நீங்க முறியடிக்க तब முடியும். ही मृत्यु के दूत को आप मार गिरा सकते हैं. அதனால इसलिए நீங்க ஜெபிக்கும் போது आप जब प्रार्थना करते हैं, யெகோஷுவாவின் நாமத்துல ஜெபிங்க. यहोशुआ के नाम से प्रार्थना நீங்க துதிக்கும் போது कीजिए. आप जब स्तुति करते हैं, யெகோஷுவாவின் நாமத்தினால துதிங்க. यहोशुआ के नाम से स्तुति कीजिए. நீங்க நன்றி செலுத்தும் போது आप धन्यवाद देते யெகோஷுவாவின் समय நாமத்துக்கு நன்றி செலுத்துங்க. यहोशुआ के नाम के लिए धन्यवाद நீங்க दीजिए. என்ன கிரியை செய்தாலும் आप कोई भी क्रिया क्यों ना करें, யெகோஷுவாவின் நாமத்துல செய்யுங்க. यहोशुआ के नाम से कीजिए. ஏனென்றால் क्योंकि வானோர் பூதலத்தார் और आकाश के लोग और पृथ्वी के लोग யாவருடைய முழங்காலும் सभी के घुटने யெகோஷுவாவின் நாமத்துக்கு முன்பதாக முடங்கும். यहोशुआ के नाम के सामने टिकेंगे. யெகோஷுவாவின் நாமம் यहोशुआ का नाम எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம். सभी नामों से बढ़कर है. இந்த கொரோனா பெருசு கிடையாது. ये कोरोना बड़ा नहीं, இது ஒண்ணுமே கிடையாது. ये कुछ भी नहीं. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் யெகோஷுவாவின் நாமம். सबसे ऊंचा नाम यहोशुआ का नाम. அந்த அருமையான நாமத்தை கர்த்தர் நமக்கு उस கொடுத்திருக்கிறார். अद्भुत नाम को परमेश्वर ने हमें दिया है. கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில और करोड़ों के संख्या के लोगों के बीच में கொஞ்ச கூட்டத்துக்கு கர்த்தர் இந்த நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். थोड़े से छोटे से जून को परमेश्वर ने ये नाम प्रकट அவங்க किया. ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிறாங்க. वो हर एक देश के अंदर है. அவருடைய நாமத்துக்கு கண்டு பிரஜாதி மத்தியில ஒரு கூட்ட ஜனங்கள் எழுப்பி उसके இருக்கிறார். नाम के लिए अन्य जात के अंदर से लोगों को परमेश्वर ने उठाया. நம்ம அந்த நாமத்தை வச்சுட்டு என்ன செய்றோம்? हम उस नाम को रख के क्या करते हैं? நல்லா இருக்குது अच्छा है அப்படின்னு சொல்லி தலையில மாதிரி வச்சு தூங்கிட்டு இருக்கோமா? ऐसे तकिया को रखकर सोते हैं क्या? யெகோஷுவா நாமம் ரொம்ப சூப்பர் यहोशुआ का नाम बहुत बढ़िया है அப்படின்னு சொல்லி நிம்மதியா இருக்கிறோமா? ऐसे शांति से हैं क्या? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த उसके नाम की महिमा कर रहा हूं. யார் துதிப்பா? कौन स्तुति करेगा? யெகோஷுவா நாமத்தை தெரிஞ்சவங்க தான் அவருடைய நாமத்தை यहोशुआ துதிப்பாங்க. के नाम को जानने वाले ही यहोशुआ के नाम की स्तुति ஒரு करेंगे. நாளைக்கு ஒரு 100 ஸ்தோத்திர பலியா சொல்ல வேண்டாமா? एक दिन में 100 धन्यवाद की बलि तो चढ़ाना है. ஒரு ஆள் 100 ஸ்தோத்திர பலி சொன்னா, एक व्यक्ति 100 धन्यवाद की बलि चढ़ाए तो இப்ப நம்ம எத்தனை பேர் இங்க கூடி இருக்கோம் தெரியல. अब हम कितने लोग यहाँ पर हैं हमें नहीं जानता. ஆனா முழு உலகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா पूरे संसार में आप देखेंगे तो எத்தனையோ கோடி ஜனங்கள் யெகோஷுவாவின் நாமத்தை அறிஞ்சிருக்காங்க. करोड़ों की संख्या में लोग यहोशुआ के नाम को जानते हैं. அப்ப எத்தனை கோடி ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கப்படும்? तो कितने करोड़ों में उस स्तुति का बलि चढ़ाया जाएगा. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष देगा. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. अपने जीवन को सोच कर देखिए. பிசாசு எராக் குதிரையில ஏறி வந்துட்டு இருக்கான். शैतान यराख घोड़े पे सवार है. அவனுடைய வேலை மரணத்தை கொடுக்கிற வேலை उसका தான். नाम मृत्यु देना. சுவாசத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். वो सांस को लेने का कोशिश करता है. ஆனா நம்ம தேவன் ஜீவனை கொடுக்கிற தேவன். लेकिन हमारा परमेश्वर जीवन देने वाला परमेश्वर. எப்படி ஆதாமுடைய நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினாரோ, जिस प्रकार आदम के नाक में श्वास को फूका, அதே மாதிரி கடைசி மணி நேரம் வரும்போது
வரும்போது वैसे ही आखिर समय आते समय கர்த்தர் சீஷர்களை வரவழைத்து शिष्यों को बुलाकर பூட்டு ஊதி फू बोलकर இதோ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னார். पवित्र आत्मा को पालो. அப்ப அன்னைக்கு அந்த காரியத்தை செய்தார்னா अगर उन दिनों में उसने ये काम किया है, இன்னைக்கு அவருடைய சீஷர்களை கர்த்தர் வரவழைத்து आज भी परमेश्वर अपने शिष्यों को बुलाकर அவங்களுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதுவார். वो उनके ऊपर अपने जीवन के सांस को फूकेगा. ஆதாமுக்குள்ள ஊதுனது போல आदम के अंदर जैसे फूका உங்களுக்குள்ளே ஊதுவார். आपके अंदर भी फूकेगा. ஆக்சிஜன் குறையா இருக்குன்னு நினைக்காதீங்க. ऑक्सीजन कम है करके मत सोचिए. கர்த்தர் 100% கொடுப்பார். परमेश्वर 100% देगा. 99 கிடையாது. और 99% नहीं, 100% கொடுப்பார். 100% देगा. நிறைய பேர் ஆக்சிஜன் லெவல் டெஸ்ட் பண்ணும்போது कुछ लोग ऑक्सीजन लेवल का जो टेस्ट करते हैं 67 68 67 60 97 96 98 ओ 96 98 பரவாயில்லையே நல்லா இருக்குது உங்க ஆக்சிஜன் லெவல். तो बोलते हैं बा अच्छा है आपका ऑक्सीजन लेवल. ஆனா கர்த்தருடைய சுவாசம் வந்துச்சுனா लेकिन परमेश्वर का सांस आ गई तो 100% உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். आपका ऑक्सीजन लेवल 100% हो जाएगा. ஹalleluya हालेलुया. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். परमेश्वर आशीष करने वाला பாருங்க அவர் ஜீவ சுவாசத்தை உங்களுக்கு கொடுப்பார். देखिए वो जीवन के सांस को அதனால देगा. தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के बच्चों, கொரோனா என்னைய பாதிச்சிட்டு कोरोना मेरे ऊपर आ गई, நான் ஹாஸ்பிடல் உட்கார்ந்துட்டு मैं இருக்கிறேன், अस्पताल में हूँ, எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்? मुझे कब छुटकारा मिलेगी? டோன்ட் வரி, चिंता मत करो, பயம் வர வேண்டாம். डरने का जरूरत नहीं. உங்களுக்கு நமக்காக யெகோஷுவா இருக்கிறார். हमारे लिए यहोशुआ है. அவர் ஜீவ சுவாசத்தை உங்க நாசியிலே ஊதுவார். वो अपने नाक पर जीवन का श्वास को அது फूकेगा. இப்பொழுதே நீங்க உணர்வீங்க. अभी आप उसे महसूस கர்த்தர் करोगे. பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करे. உயிர் கொடுத்த கிடைச்ச பிறகு और जीवन मिलने के बाद யாருக்கு கொரோனா வரலையோ जिसको कोरोना नहीं आया அவங்களுக்கும் சேர்த்துதான் उनके लिए भी ये है. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना करके யாரும் தெரியற மாதிரிலாம் ஜெபம் பண்ணாதீங்க. सबको दिखने जैसा प्रार्थना मत कीजिए. நீங்க கர்த்தருடைய சமுத்திர அழுது ஜெபம் பண்ணுங்க. आप परमेश्वर के सामने रोकर प्रार्थना कीजिए. சிலவங்க ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிட்டு कुछ लोग बहुत रोकर प्रार्थना करके அப்படியே எல்லாரும் முன்னாடியும் கண்ணீரோட வருவாங்க. ऐसे ही रोते रोते सबके सामने आएंगे. இந்த மாயமாலெல்லாம் வைக்க கூடாது. ये नौटंकी नहीं चलेगा. நான் எதுக்காக இந்த ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மென்ட் சொல்றேன்னா मैं क्यों ये स्टेटमेंट कहता हूँ, இதெல்லாம் நம்ம திருந்தணும். इससे हम सुधरना है. நம்ம அறியாம இந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம். हम अनजाने में ये चीज कर रहे हैं. என்ன பூசி இருங்க, உபவாசம் எடுக்கும்போது என்ன பூசி இருங்க. और उपवास लेते समय तेल लगा कर रहो. நீங்க உபவாசம் பண்றது வெளியே தெரியக்கூடாது. तुम उपवास जब रहते हो बाहर दिखाई नहीं देना. அப்போ வெளியே தெரியக்கூடாத காரியத்தை செய்யணும் நம்ம. तो बाहर दिखना नहीं चाहिए, ऐसे काम को करना நல்லா है. அழுது ஜெபம் பண்ணிட்டு अच्छा रोकर प्रार्थना அப்படி करके எல்லாத்தையும் ஜெபம் பண்ணு. நான் இன்னைக்கு நல்லா அழுது ஜெபம் பண்ணேன். तो सबको बोलेंगे मैं आज बहुत रोकर प्रार्थना किया. போச்சு, உங்க ஜெபத்தினுடைய ஆன்சர் முடிஞ்சு போச்சு. आपका प्रार्थना का जवाब वहीं पर हो நீங்க गया. ஜெபம் பண்ண அந்த பவர் முடிஞ்சு போச்சு. आप जो प्रार्थना किए वो सामर्थ्य चले गया. நீங்க ஏன் சொல்லணும்? क्यों बताना है? ஜெபிங்க. प्रार्थना करो. கர்த்தர்ல விடுதலை கொடுக்கிறாரு. परमेश्वर छुटकारा देता है. உங்க நெத்தியில அடையாளம் வேணும்னா आपके माथे पे अगर ताव चाहिए तो யார்கிட்டயும் சொல்லாம ஜெபிங்க. किसी को बोलो नहीं, ऐसे प्रार्थना करो. யார்கிட்டயும் போய் இந்த தம்பளம் அடிச்சிட்டு சொல்லக்கூடாது. डमरू बजाकर सबको बताना नहीं है. இந்த அது என்ன संदेश देने वाले, அது என்ன சொல்லுவாங்க, தண்டல்காரன். ஊர் ஊரா தண்டல்காரன் வருவான். वो हर गांव में वो संदेश देने के लिए एक व्यक्ति ढोल लेकर आता है. டம் 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 वो ऐसे डम 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 डम. ராஜா இப்படி இப்படி சொன்னார். और राजा ने ऐसा कहा. வரி கொடுக்காதவங்க எல்லாம் வரி கொடுக்கவும். और जो टैक्स नहीं भरे वो टैक्स भरे. டம் 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 डम 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 डम. எல்லாரும் இப்ப இன்னைக்கு அதான் செஞ்சிட்டு இருக்காங்க. आज वही हो रहा है. டம் 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 डम 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 நான் डम. இவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். मैं इनके लिए प्रार्थना किया. டம் 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 डम 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 डम. நான் இவங்க என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். मेरे प्रार्थना को परमेश्वर ने सुना. டம் 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 और डम 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 நான் डम डम. கண்ணீரோடு ஜெபிச்சேன். मैं आंसू से प्रार्थना किया. என்ன இது? ये क्या है? நம்ம அப்படி செய்ய வேண்டாம். हम ऐसा नहीं करना. நம்ம அப்படி செய்ய வேண்டாம். हम ऐसे नहीं வெளி करना. உலகத்துல அப்படி செய்யலாம். बाहर लोग संसार में लोग करते रहेंगे. ஆனா யெகோஷுவாவின் பிள்ளைகள் लेकिन यहोशुआ के बच्चे அந்தரங்கத்துல ஜெபிக்கிறத वो गुप्त में जो प्रार्थना करते அவர் हैं, வெளியரங்கமா பதில் கொடுக்கும்போது और परमेश्वर जब बाहर जवाब देता है, நீங்க அந்தரங்கத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. आप मन के अंदर परमेश्वर को धन्यवाद வேற दीजिए. யார்ட்டையும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டான்னு சொல்ல வேண்டாம். और किसी को ये मत बोलो कि परमेश्वर मेरी प्रार्थना को सुना. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு தான் हम இருக்கிறோம். सभी लोग प्रार्थना करते हैं. So your prayer must be in secret. உங்களுடைய ஜெபம் வந்து ஒரு மறைவில் இருக்கணும். உங்க ஜெபம் ஒரு சீக்ரெட்டா இருக்கட்டும். आपका प्रार्थना गुप्त होना चाहिए. சோ இன்னைக்கு நான் சொன்னது உங்க மனசை புண்படுத்தி இருக்காதுன்னு நினைக்கிறேன். मैं विश्वास करता हूं कि मैंने आज जो बोला आपके मन को ठेस नहीं पहुंचाया होगा. ஏன்னா நீங்க எல்லாரும் ஜெபிக்கிற பிள்ளைகள். क्योंकि आप सब प्रार्थना करने वाले लोग हैं. நான் சொல்லும்போது யாராவது மனசு குத்தப்பட்டிருந்தால் यदि आपके मन में कोई बात लगा होगा, அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்ககிட்ட ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். उसका मतलब आपके अंदर प्रार्थना नहीं है. உங்ககிட்ட ஜெபம் இருந்தா இது குத்தப்பட்டிருக்காது. और अगर आपके अंदर प्रार्थना होगा तो ये आपको
मन में नहीं लगा रहेगा, ஆனா கர்த்தர் நிச்சயமா நம்மளுடைய ஜெபத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பார். लेकिन जरूर प्रभु हमारे प्रार्थना को सुधार देगा। நானும் சில நேரம் அப்படி செஞ்சிருக்கிறேன். मैं भी बहुत सारे समय ऐसा किया हूँ, ஜெபம் பண்ணிட்டு டம் 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 சொல்லி இருக்கிறேன். प्रार्थना करके ऐसा डम 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 करके बोला हूँ, ஆனா அதுக்கு பிறகு நான் சொல்றதை விட்டுட்டேன். लेकिन उसके बाद मैं बोलना बंद कर दिया। என்னைக்கு அது எனக்கு புரிய வந்துச்சோ நான் சொல்றதை விட்டுட்டேன். जिस दिन मुझे समझ में आई मैं बोलना बंद कर दिया। அதையும் அறியாம சில நேரம் நான் சொல்லிடுறேன். उसे भी न अनजाने में ऐसे बोल देता हूँ। ஆனா கண்ட்ரோல் பண்ணணும். कंट्रोल करना है, கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. कंट्रोल करके देखो, அவர் வெளியரங்கமா பதில் கொடுப்பார். वो बाहर आपको प्रकट करके जवाब देगा। பாருங்க, இந்த நாலாவது முத்திரையை பற்றி நம்ம தியானிச்சோம். चौथे मोहर के बारे में हमने ध्यान किया। அடுத்த வாரம் திரும்ப கர்த்தருக்கு சித்தமானால் अगले हफ्ते यदि परमेश्वर का इच्छा हो, நாலாவது முத்திரையில चौथे मोहर में இன்னும் விடுபட்ட காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க और जो चीज हमने छोड़ दिया है उसके बारे में हम देखेंगे। கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीष करे। நம்ம அப்படியே தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். ऐसे ही सरों को झुकाकर प्रार्थना करेंगे। ஜெபித்து முடிச்ச பிறகு और प्रार्थना करके समाप्त करने के बाद அப்படியே நீங்க கேட்ட செய்தியை ऐसे आपने जो संदेश को सुना है அது அப்படியே மறந்துடக்கூடாது. ऐसे ही भूलना नहीं। நிறைய பேருக்கு பிசாசு அப்படியே உள்ளத்துல இருந்து எடுத்து போட முயற்சி பண்ணுவான். शैतान आपके मन से निकालने की कोशिश करेगा। இந்த செய்தியானது சீக்கிரத்துல யூடியூப்ல போட்டுருவோம். ये संदेश जल्द शीघ्र ही हम यूट्यूब में डालेंगे। அத மறுபடி கேளுங்க. उसे बार-बार सुन लीजिए। ஒரு செய்தியை 100 தடவை கேளுங்க. एक संदेश को 100 बार सुनिए। அப்படி நீங்க கேட்கும்போது ऐसे सुनते समय அதுல இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் உங்க மனசை தொடும். उसमें छोटी-छोटी बातें जो है वो आपके मन को छुएगा। அது நிச்சயமா உங்களுக்கு பலம் தரும். वो जरूर आपको जवाब देगा। நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். आंखों को बंद करके प्रार्थना करें। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோவா மேசேவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसे के नाम से हम प्रार्थना करते हैं। உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. मेरे हर एक बच्चों को आप आशीष कर, பலவீனத்தை நீக்கும். उनके कमजोरियों का हटा दे। ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் हर एक के जीवन में प्रभु பெருமூச்சு விட்டு அழக்கூடிய ஒரு அனுபவத்தை वो தாங்கப்பா. सांस फुलाकर रोने जैसा एक अनुभव को दीजिए। அவங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க हर கர்த்தாவே. एक को आप आशीष कीजिए। தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். हर जरूरत पूरा होने दे प्रभु। உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தி தாரும். आपका नाम को महिमा करके दीजिए। கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறதப்பா, कलाम कहता है प्रभु தாவீதின் குடும்பத்தார் மேலும் वो दावीद के परिवार के ऊपर எருசலேம் தேசத்தின் மேலேயும் और यरूशलेम शहर के ऊपर வேன் கிருபையும் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் நான் ஊற்றுவேன் என்று वो சொன்னீங்க. अनुग्रह और विनती के आत्मा को मैं उंडेलूंगा உம்முடைய करके कहा। பிள்ளைகள் மேல விண்ணப்பத்தின் ஆவியை वो ஊற்றுங்கப்பா. विनती के आत्मा को आपके बच्चों के ऊपर उंडेल दे प्रभु। பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தாங்க वो ராஜா. सांस फुलाकर रोने जैसा एक अनुभव को दीजिए। உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தாங்க. आपके नाम को महिमा करके दीजिए। யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन।